Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அப்போ என்டிஏல நீங்கள் கொண்டு வந்தீங்க 2016 நீட் கொண்டு வந்தீங்க. ஆமாம். இப்போ இது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 7 வருஷம் ஆயிடுச்சு. 5 ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இது சரியாக இது தீர்வை கொடுக்கிறதா, தரமான மாணவர்களை தேர்வு செய்ய உதவி செய்கிறதா, அப்படிலாம் நீங்களும் பரிசோதனை பண்ணியிருக்கணும். பரிசோதனை பண்ணுங்க. இப்போ நம்ம மாணவர்கள் வெளியில் போய் படிக்கிறது கம்மியாக இருக்கு. காரணம் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு அமெரிக்காவிற்கு தனியாக இது நிகரானது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மருத்துவ சேவையை சொல்ல, மருத்துவ கட்டமைப்பு அமெரிக்காவுக்கு குறிப்பா நியூயார்க்குக்கு இணையானது. ஓகே, அப்ப அதற்கும் பயிற்சி எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க தானே பொருள். இல்ல, அதை தான் சொல்ல வேற. அது கோச்சிங்னு சொல்றோம். அந்த பயிற்சின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஆங்கிலத்துல கோச்சிங்னு சொல்றோம். பயிற்சி என்பது கற்றல் என்பது ஒன்றா என்றால் இல்லைன்னு தான் சொல்லணும். லேர்னிங் வேற, கோச்சிங் வேற. அப்ப அதை எந்த முட்டாள் வேணாலும் படிச்சு அதுல நிறைய மார்க் எடுத்துட முடியும். ஒரு சில மாணவர்கள் என்ன பண்றாங்க, ஃபெயில் ஆயிருக்காங்க +2ல. ஆனால் அவர்கள் நீட்டில் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. இது எப்படி, எதன் அடிப்படையில் என்றால் சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில். என்சிஆர்டி. அப்போ என்சிஆர்டினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வச்சுட்டு நீ ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவனை அதற்கு தயார்படுத்தணும்னா எப்படி? அப்போ ஒரு காமன் கோரே இந்தியாவில் இல்லை. அப்போ இது பயாஸ்னஸ். இதுதான் ஒருதலை பட்சமானதுன்னு சொல்கிறது. அப்போ காசு வாங்கிட்டு அவன் சேர்க்குறான், அதுக்காக இது வேண்டாம்னு சொல்ல போய் இப்போ என்ன ஆயிடுத்து, 720க்கு 400 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு கிடைக்கல. ஆனால் 720க்கு 130 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு கிடைக்குது. அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கங்க, அப்போ நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கங்க, நீங்கள் உங்கள் பாடத்திட்டத்தை மாற்றிக்கங்க, எங்கள் அளவுக்கு நீங்கள் வாங்க, என்சிஆர்டி மாதிரி உங்களுடைய பாடத்திட்டத்தை உருவாக்குங்கன்னு அரசை நோக்கி கேள்வி கணக்குகளை தொடுக்கிறாங்கல்ல, அதற்கு என்ன பதில் இருக்குது? ஒரே பதில், உயரமாக கால் இருக்குது, அதனால் வெட்டிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. 97% 100க்கு 97% எடுக்கணும். அதற்கு மேல் எடுத்தால் தான் எஸ்சி எஸ்டி. ஏன்னா ஒரு புள்ளிகளில் தான் எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுமாரி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு 99% எடுத்தால் தான் சீட்டு. ஆனால் இதே இன்னைக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி 20% மார்க் எடுத்தவன் படிக்கிறான், எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஒரு 20% அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி +2 மார்க்கை வச்சு எடுக்கும் பொழுது அவர்கள் மருத்துவ சேர்க்கை பெற்றார்கள். ஆனால் நீட் வந்த 2 வருடத்திலே 0 ஆயிடுச்சு. 99% தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் பிஜி படிச்சுட்டு இருந்தாங்க. நீட்டுக்கு பின்பு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அப்போ ஒரு கார்டியாக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸே கிடைக்காம போயிடுவாங்க. இது ஒரு 10 வருடம் தொடர்ந்தால் இதுதான் நடக்கும். இப்போ நீட் வந்த பிறகு பாஸ் மார்க் தாண்டிய நபர்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தால் கல்லூரிகள் நுழையிறாங்கன்னா, அதே போல தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் வாயிலாக படித்த ஒரு சக மாணவர் குறைவான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் பணம் படைத்திருந்தால் அவரால் தானே போக முடியும். பட் இந்த அட்வர்சிட்டி ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. எங்கேயாவது விவாதத்தில் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்கள் மீடியாவில் தான் இருக்கிறீங்க. யாராவது வெளியில் பேசியிருக்காங்களா? அரசு துறை யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, 31 காரணிகளை கண்டுபிடிச்சாங்க. 31 அவங்களுக்கு 31 அட்வர்சரிஸாக கண்டுபிடிச்சாங்க. யூஎஸ்க்கே 31. ஒரு அட்வர்சிட்டி ஸ்கோர் ஒரு மாணவன் சந்திக்கின்ற அனைத்து சமூக துன்பங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மார்க்கை, மதிப்பெண்ணை ரீப்ரொஃபைல் பண்ணணும்னு ஒரு திட்டம் கொடுத்துருக்கோமே. இவர்களுக்கு அல்வா போன்றது அல்லவா இது? இந்த அறிக்கையில் மூளையாக செயல்பட்டு இதில் பல விஷயங்களை சொன்ன நீங்கள் தமிழ்நாடுக்கென்று உருவாக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கைக்கான குழு இடம்பெற்றிருந்தீங்க. முதலமைச்சருக்கு நாம் 232 பக்கம் கொண்ட கடிதத்தை அளித்திருக்கிறேன் ஆதாரப்பூர்வமாக. இதுவரையில் அரசிடமிருந்து எந்த ஒரு அது சம்பந்தமான ஒரு கருத்தியல் எதுவும் வராத பொழுது இந்த கேள்வியை நீங்கள் அரசிடமும் முதலமைச்சரிடமும் தான் கேட்கணும். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறார் பொறியாளர், பேராசிரியர், மரியாதைக்குரிய திரு ஜவஹர் நேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும் தற்போது மீண்டும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது நீட் தொடர்பான விவகாரங்கள். நீட் முடிவு வெளியான பிறகு தான் அந்த பூதாகரம் துவங்கி இருக்கிறது. ஆனாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் நீட் ரத்து அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட அதை நோக்கி நகருமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இனிமேல் எல்லா மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகே ராஜன் கமிட்டி
அதன் தலைமையில் போடப்பட்டு அதன் தலைமையில் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் வந்து எல்லார் மத்தியிலும் காண்பித்த அந்த அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அறிக்கையினுடைய ஒரு மூளையாக செயல்பட்ட ஒரு மனிதர் நீங்கள். ஸோ அந்த அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸை தொடர்பாக நான் முதல்ல பேசிட்டு அதன் பிறகு கரண்ட் இஷ்யூஸ்க்கு வரலாம்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த அறிக்கையை முழுவதுமாக பார்த்து அதிலேயே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மூளையை கசக்கி பிடிந்ததில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அதில் அகாடமிக் வேலிடிட்டி ஆஃப் நீட் அப்படிங்கிறத குறித்த ஒரு தெளிவு வேணும். உண்மையிலேயே மதிப்பு மிக்க ஒரு தரம் வாய்ந்த ஒரு எஜுகேஷனாக ஒரு 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 விடயமாக அந்த நீட் இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை, அதை தெளிவாக சொல்ல முடியும்? நம்ம இல்லைன்னு சொல்லிடலாம். அது ஏன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, எஜுகேஷன் இப்போ அகாடமிக் வேலிடிட்டின்னு தான் கேட்டிங்க. அப்போ கல்வி பூர்வமாக அது வந்து ஒரு தேர்வுன்னு சொல்கிறோம். அப்போ தேர்வு என்பது கல்வியில் ஒரு அங்கம். அப்போது அந்த தேர்வு என்பது கல்வி கொள்கை, கல்வி தத்துவத்தின்படி சரியானதா இல்லையாங்கிறதுக்கு ஒரு பதில் கிடைத்து விட்டால் நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும்னு நினைக்கிறேன். அதாவது தேர்வுகள்னு வரும்பொழுது அதில் வந்து அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவன் +2 படிக்கிறான், அதில் வந்து பரீட்சை எழுதுகிறான், அதில் அசைன்மெண்ட் எழுதுகிறான், அதில் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, அதில் மற்ற பிற அங்கங்கள் அவனுடைய அறிவை பரிசோதனை செய்யும் அங்கங்கள் நிறைய இருக்குது. சரி. அப்போ அதையெல்லாம் காம்போசிட்டாக காம்ப்ரிஹென்சிவாக அதை அசஸ் பண்ணி தான் இந்த மாணவன் 100க்கு 90 மார்க் எடுத்திருக்கான், 70 மார்க் எடுத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அது அகாடமிக் அச்சீவ்மெண்ட், அது அசஸ்மெண்ட். அது ஆனால் போட்டித் தேர்வு என்பது அது அந்த மாணவன் அந்த துறை சார்ந்த அதில் என்ன அறிவை பெற்றிருக்கிறான் என்பதற்காக போடுவதாக சொல்லப்படுகிறது. இப்போது இந்த போட்டித் தேர்வு நீட் என்பது போட்டித் தேர்வு, அது அகாடமிக் அசஸ்மெண்ட்டுக்கான தேர்வு கிடையாது. போட்டித் தேர்வுன்னு சொல்கிறீங்க, டிஎன்பிசி யூபிஎஸ்சி மாதிரி ஒரு போட்டி, அது மாதிரி ஒரு போட்டித் தேர்வு, அவ்வளவுதான். ஓகே. அப்போ அதில் அந்த போட்டித் தேர்வை என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பாடங்களில் எந்த பாடங்களில் அவன் நீட்டில் பரீட்சை எழுதணுமோ அந்த பாடங்களில் இவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். எல்லாம் ஹை ஸ்டேக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் எல்லாம் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு தான். அப்போ ஒரு மாணவன் முதல்ல நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், காம்ப்ரிஹென்சிவாக பல முனைகளில் அந்த மாணவன் பரிசோதனை செய்யப்படவில்லை நீட் தேர்வு மூலமாக. இப்போ நீட் தேர்வுனா ஒரு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு தான். அப்போ ஒரு 1 மார்க் கொஷின்னு, அதில் மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒன்றை அவன் தேர்வு செய்ய வேண்டும் விடையாக. அப்போ இப்படி வரும் பொழுது அவனுடைய மற்ற தகுதிகள் இருக்கிறது, திறன் இருக்கிறது, அறிவை பரிசோதனை செய்யக்கூடிய நிறைய ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ்லாம் சொல்லுவாங்க அந்த தேர்வுகள் நடத்தும் முறையில். அப்போ இப்படி பன்முலைகளில் அவருடைய அறிவை பரிசோதனை செய்து தான் +2ல் மார்க் எடுத்துக்கிட்டு வரான் அப்படிங்கிறத விட்டுட்டு, ஓகே, நீங்கள் ஒரே ஒரு தேர்வை செய்து அதில் வந்து இத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டு அதில் அந்த ஒரு கேள்விக்கும் 4-5 விடைகள் இருக்கிறது, அதில் ஒரு விடையை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துடன் போவது என்பது அறிவை அகாடமிக்காக கல்வி தத்துவத்தின் வாயிலாக இதை வந்து எடை போடுவது சரியாக இருக்குமா என்றால் அது இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இது இன் ஜென்ரல். சரி. ஆனால் அதே நேரம் இந்த போட்டித் தேர்வு பல காரணிகளை அது மீட் செய்தாக வேண்டும், பல கண்டிஷன்ஸ். அது இல்ல போட்டித் தேர்வுக்கு கூட பயிற்சி எடுக்கிறாங்கல்ல, சில சப்ஜெக்ட்ஸை படிக்கிறாங்க, படித்த பிறகுதான் அது உள்ள போய் அதை எவாலுவேட் பண்றாங்க எண்டில். அப்ப அதற்கும் பயிற்சி எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க தானே பொருள். இல்ல அதை தான் சொல்ல வேற, அது கோச்சிங்னு சொல்றோம். அந்த பயிற்சின்னு நீங்களே சொல்லிட்டீங்க, அது ஆங்கிலத்தில் கோச்சிங்னு சொல்றோம். அப்போ அந்த பயிற்சி என்பது கற்றல் என்பது ஒன்றா என்றால் இல்லைன்னு தான் சொல்லணும். லேர்னிங் வேற, கோச்சிங் வேற, பயிற்சி வேறு, கற்றல் வேறு. அப்ப கற்றல் என்பதில் ஒரு மாணவன் ஒரு பாட பொருண்மையை எடுத்துக்கொண்டு அந்த பொருண்மையில் உள்ள உண்மையை உணரக்கூடிய கற்கக்கூடிய அனைத்து பெடகாஜிக்கல் மெத்தட் மூலமாக தான் அவன் படிக்கிறான். அந்த பயிற்சிய முறைகள் மூலமாக அந்த கற்றல் நடைபெறுகிறது. அதன் இறுதியில் ஒரு அசஸ்மெண்ட், இந்த பரிசோதனை நடக்கிறது, இவன் அந்த அறிவை பெற்றுக்கொண்டானா இல்லையா என்று. அதுதான் தேர்வு என்று வைக்கின்றோம். ஓகே. அப்போ அப்படி வரும்பொழுது இங்கே கோச்சிங்கில் வந்து பயிற்சியில் அப்படி இல்லையே. பயிற்சியில் என்ன நடக்கிறது என்றால், குறிப்பாக நீட்டை எடுத்துக்கொண்டால், ஜேஇ போன்ற எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதில் டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸ். ஓகே. அதாவது ஒரு பரீட்சையை, இது போன்ற ஒரு போட்டித் தேர்வை எப்படியெல்லாம் நீ திறனாக அதை நீ எதிர்கொள்ளலாம், கிராக் பண்ணுறது. கரெக்டாக சொன்னீங்க.
அப்போ அந்த டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்லோட நிறுத்திக்கிறாங்க. அப்போ அதை எந்த முட்டாள் வேணாலும் படித்து அதில் நிறைய மார்க் எடுத்துட முடியும். ஒன்று மெமரி எப்படி மெமரைஸ் பண்ணுறது, அதற்கு ஒரு ஸ்கில் கொடுப்பாங்க. என்னென்ன மாதிரி போர்ஷன்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும் என்று சொல்வார்கள். இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்லுக்காக ஒரு ஒரு பரீட்சையை, ஒரு தேர்வை எப்படி அணுகுவது என்ற பயிற்சி மட்டும் கொடுக்கக்கூடிய இடத்தில் அறிவு எங்கே அளிக்கப்படுகிறது? அறிவு +2 படிக்கிற இடத்துல தான் அளிக்கப்படுகிறது. அப்போ அங்கே தான் கற்றல் நடக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், இங்கு டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்லுக்கு உண்டான பயிற்சி மட்டும்தான் அளிக்கப்படுகிறது. அப்போ இங்கே கோச்சிங் தான் நடக்குது, அங்கே படிக்கல. அதனால தான் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க +2ல். ஆனால் அவர்கள் வந்து நீட்டில் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. இது எப்படி வரும்? ஒரு ஃபெயிலான மாணவன் அங்கே வந்து நிறைய மார்க் எடுக்க முடியுது. அதுவும் 500 மார்க்குக்கு மேலே எடுக்கிறான், 700 600 மார்க்குக்கு மேலே எடுக்கிறான்னா எப்படி எடுக்க முடியும் 720க்கு? அப்போது இது வந்து இந்த நீட் என்பது இந்த கோச்சிங் பயிற்சி முறையை தான் அதிகரிக்கிறது. அப்போ அதில் மாணவன் அறிவீட்டல், அந்த அறிதலை பெற்றுக்கொண்டு அறிவை ஈட்டுகிறானா என்ற பரிசோதனை தான் அந்த தேர்வு என்பது. அது அங்கு முற்றிலும் அழிக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் +2னுடைய மார்க்குங்கிறது. அது எல்லாமே ஓரங்கட்டி விடுகிறார்கள். அப்போ இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இது ஏன் வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம்னா, பயாஸ். இது வந்து ஒருதலை பட்சமானது. ஏன் ஒருதலை பட்சமானதாக இருக்கிறது என்றால், இங்கே வந்து இப்போ நீங்கள் அமெரிக்காலலாம் நடக்குது, இங்கிலாண்டிலலாம் இந்த தேர்வு நடக்குது. யூகேட்னு சொல்கிறோம், அமெரிக்காவில் எம்கேட். நுழைவுத் தேர்வுகள் இது மாதிரி இருக்குது, நீட் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தேர்வுகள் இது போன்று கிடையாது. அப்போ அந்த தேர்வுகள் வந்து இந்த பயாஸ்னஸ் வந்து ஏன் அங்கே வரவில்லை என்றால், இங்கே வந்து சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு பாடத்திட்டம் இருக்கு, அது மாதிரி பல மாநிலங்களும் பாடத்திட்டங்கள் வைக்கிறது. 85% மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறான், மாநில பாடத்திட்டத்தில் தான் படிக்கிறான். 15% குறைவானவன் தான் அங்கே சிபிஎஸ்சியில் படிக்கிறான். அப்படிங்கும்போது பெரும்பான்மை இந்திய மாணவர்கள் படிப்பது மாநில போர்டில் தான். அப்போ அது மாநில போர்டில் படிக்கின்ற பாடத்திட்டங்கள் வேறு, இவர்களுடைய பாடத்திட்டங்கள் வேறு. அப்போது பாடத்திட்டங்கள் வேறாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு போட்டித் தேர்வு, ஒரு காமன் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டால், it should be based on common standard core. அப்போதான் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, 50 மாநில கவர்னர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க. இப்போ இதில் வந்து ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் கோரை வந்து அமெரிக்காவுக்கு நம்ம தயார் பண்ணிடுவோம். அப்போ ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பில் படிக்கிறான் என்றால் அவன் எத்தகைய அறிவை பெற்றிருக்க வேண்டும், எத்தகைய அறிவை வெளிப்படுத்த வேண்டும், இதுதான் காமன் கோர் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம். அப்போ அதை நோக்கி நீ என்னென்ன பாடத்திட்டம் வேண்டுமானாலும் ஒவ்வொரு மாநிலமும் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய உரிமை. அது மாநிலத்துக்கான தன்னாட்சி உரிமை. இப்போ மாநிலத்துக்கு உரிமையும் கொடுத்துட்டு ஒரு மாணவன் ஒரு 17-18 வயதில் +2 படிக்கிறான்னா அவனுக்கு எத்தகைய அறிவை, இந்த ஏ குரூப் படிக்கிறான், பி குரூப் படிக்கிறான்னா அதில் எத்தகைய அறிவை பெற்றிருக்க வேண்டும், அதை எப்படி வெளிப்படுத்துவது, இதுதான் காமன் கோர் ஸ்டாண்டர்ட். அந்த நாட்டில் இருக்குது. அப்போ அவன் எம்கேட் வைக்கலாம். அதே மாதிரி இங்கிலாண்டில் இருக்குது, அவன் யூகேட் வைக்கிறான். அப்போது எல்லா மாணவர்களும் வெவ்வேறு போர்டில் படித்து வந்தாலும் அவன் அந்த காமன் கோர் ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு தரத்திற்காக இவன் உருவாக்கப்படுவதனால் அவன் எந்த போர்டில் படித்திருந்தாலும் அவன் அதில் சரியான தளத்தில், ஈக்குவல் தளத்தில் போய் அந்த பரீட்சையை எழுதிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறான், பரீட்சையை வைக்கிறது, இந்த நீட் எக்ஸாம் என்ற பரீட்சை தேர்வு வைப்பது எதன் அடிப்படையில் என்றால் சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில், என்சிஆர்டி. அப்போ என்சிஆர்டினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வச்சுக்கிட்டு நீ ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவனை அதற்கு தயார்படுத்தணும்னா எப்படி? அப்போ ஒரு காமன் கோரே இந்தியாவில் இல்லை. அப்போ இது பயாஸ்னஸ், இதுதான் ஒருதலை பட்சமானதுன்னு சொல்கிறேன்னா. அப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன, அகடமிக் அந்த அச்சீவ்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லையா? அப்போ அகடமிக் அச்சீவ்மெண்ட்டு நீட்டு கொடுக்குமா, +2 எக்ஸாம் கொடுக்குமா? +2 எக்ஸாம் தான் கொடுக்கும். எப்படி +2 எக்ஸாம் தான் கொடுக்கும்னு சொல்லுங்கள். அதை தான் சொல்ல வரேன். இப்போ அதில் வந்து ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தில் வந்து எத்தகைய அறிவை பெற வேண்டும், அந்த அறிவை எப்படி பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கலைத்திட்டம் இருக்கிறது. அந்த கலைத்திட்டத்திற்காக பெடகாஜி பயிற்றிய முறைகள் இருக்கிறது. அந்த பயிற்றிய முறைகள் படி மாணவன் கற்றுக்கொள்கின்றான். அது தொடர்ச்சியாக காம்ப்ரிஹென்சிவாக பன்முனைகளில் அவன் அறிவு பரிசோதனை செய்யப்படுகிறது வருடம் முழுக்க. அதை எடுத்துக்கொண்டு தான் 100 மார்க்குன்னு கடைசியில் ஒரு ஃபைனல் எக்ஸாம் வச்சு அந்த மார்க்கு, லேப் மார்க்கு, அசைன்மெண்ட் எல்லாமும் சேர்த்து தான் ஒரு மார்க் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சிலையும் அப்படி தான் போடுறாங்க. அப்போது அதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது அகடமிக் அச்சீவ்மெண்ட். நீங்கள் அகடமிக் அச்சீவ்மெண்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டிஷ்காரவங்க இங்கே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆண்டுகிட்டு இருக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ ஆரம்பிக்கும் போது மாணவர்களை எப்படி வந்து இதில் அட்மிட் பண்ணுவது, எந்த அட்மிஷன் ஸ்டாண்டர்ட் வச்சு பண்ணுவது அப்படின்னு வரும்பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சுருவோன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியாது, இதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருவோமே அப்படின்னு. அந்த டெஸ்ட்டை வச்சு தான் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால், இல்லையே இப்படி வச்சா பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து தவிர்க்கப்படுகிறார்கள். அப்போ ப்ரிவிலேஜ்டு மாணவர்கள், அந்தஸ்தில் இருக்கின்ற மாணவர்கள் மட்டும்தான் இதை பெருக படிக்கிற மாதிரி வருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், முதலாக 1913 ரெசல்யூஷன் ஆன் எஜுகேஷன் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே, அதை அவன் பிரிட்டிஷ் அரசு உருவாக்குறான். அவன் உருவாக்கி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கக்கூடாது, இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் கூடாது. நாம் என்ன செய்வோம், அந்த செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், நான் வந்து +2 படிக்கும்போது கூட என் சர்டிஃபிகேட் பேர் நான் இந்த காலத்தில் படிச்சிருக்கேன் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்னு தான் என் டைட்டிலே இருக்கும். அதில் தான் எனக்கு நான் 6 சப்ஜெக்டில் +2 படிக்கும்போது மார்க் போட்டிருக்காங்க. அதை யார் கொண்டு வந்தால், பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான். ஓகே, அப்போ இந்த டெஸ்ட்டு வேண்டாம், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேண்டாம், நீங்கள் வந்து +2 வந்து அந்த மதிப்பெண் வந்து அதுதான் ரியல் அசஸ்மெண்ட்டு, அதை வச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு நம்ம அட்மிஷன் போடுவோம், ஹையர் எஜுகேஷன் காலேஜஸ் எல்லாம் நம்ம இப்படி வச்சு அட்மிஷன் போடுவோம்னு பிரிட்டிஷ்காரனே யோசிச்சு 13 கொண்டு வந்திருக்காங்க. 1913 பிறகு அந்த பீரியடில் அந்த ரெசல்யூஷன், அந்த தீர்மானத்தின்படி இவங்க அப்படி ஒரு திட்டத்தை மெட்ராஸ் கவர்னர் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வரலாறு இருக்கிறது. அப்போ எது சரியானது, பயாஸ்னஸ் இது இருக்குது. அந்த அகடமிக் அச்சீவ்மெண்ட்டை இது வந்து அசஸ் பண்ணல, நீட் அசஸ் பண்ணல, இது வந்து ஒரு டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ல தான் பண்ணுது. மூன்றாவது ப்ரெடிக்டபிலிட்டி. நீங்கள் எதுக்கு வந்து நீட்டை கொண்டு வரீங்க, தரமான மாணவனை நான் எடை போட்டு அவனை இங்கே மருத்துவ கல்விக்கு கொண்டு வரணும் தானே கொண்டு வரீங்க, தகுதியான மாணவர்களை நாங்கள் கண்டெடுக்கிறோம். அது நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு என்னுடைய நம்ம இந்த நீட் ரிப்போர்ட் வந்து ஆய்வு செய்தது, அதில் இருக்குது, படித்து பாருங்க. அதில் என்ன இருக்குன்னா, தகுதியான மாணவனை அடையாளம் காண்பதற்காக நீட் கொண்டு வரோம். +2ல வந்து தகுதியான மாணவனை பண்ண முடியலன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆனால் அது இல்லை, அப்படி அவ்வாறு இல்லை என்பது நம்ம நீட் ரிப்போர்ட்டினுடைய அறிக்கையில் நம்ம அந்த அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை கொடுத்துருக்கோம். அப்போ அதையும் நிரூபிச்சிருக்கோம். அப்போ இது எதற்காக இந்த நீட் எக்ஸாம் உருவாக்கப்பட்டதோ, ஏன் இதில் எப்படி இதை கொண்டு வந்தோம்னு சொன்னால், இந்த நீட் வருவதற்கு முன்பு மாணவர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள், அந்த மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவன் MBBSல சேர்ந்த பிறகு அது எப்படி படித்தான் அப்படிங்கிறத கணக்கு எடுத்தோம். ஓகே, அதே மாதிரி நீட்டுக்கு பிறகு MBBS சேர்ந்தான் இல்லையா, அவன் MBBSல எப்படி படித்தான், அந்த 2 ரிப்போர்ட்டையும் எடுத்து 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது அவ்வளவாக பெரிதாக இல்லை, அதுவே பெஸ்ட்டாக இருக்குங்கிறதா நம்ம நீட் ரிப்போர்ட் சொல்லுது, ஆய்வறிக்கை. ஓகே, அப்போ ப்ரெடிக்டிபிலிட்டி, நீ என்ன பண்ணுற, இவன் நல்ல மாணவனை தேர்வு செய்யலான்னு நீ ப்ரெடிக்ட் பண்ணுற, ஆனால் நீ வந்து அப்படி தரமான மாணவர்களை உன் நீட் மூலமாக தேர்வு செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆய்வறிக்கை. இல்லை, அதான் நீங்கள் அது ஆய்வறிக்கையில் நீங்கள் அதுக்கான தரவுகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறீங்க. என் கேள்வி என்னன்னா, அது இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மேபி இருந்திருக்கலாம், மேபி வருங்காலங்களில் மேபி இன்னும் தரமானவர்களை உருவாக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கி இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அப்படி இனிமேல் ஸ்டடி பண்ணணும். இப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணோம்ல, நாங்கள் 2021 ஸ்டடி பண்ணோம், நீங்கள் என்ன 5 வருஷத்தில் ஸ்டடி பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த நீட் மூலமாக மாணவர்கள் அன்னைக்கு 2021 இந்த ரிப்போர்ட், நீட் ரிப்போர்ட் சொல்கிறதே இப்படி ஒருவேளை அப்படித்தான் இருக்கிறதா இல்லையா என்று அரசு மீண்டும் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து அதில் உண்மையை கண்டுபிடித்து, நீட் உண்மையிலேயே நல்ல மாணவர்களை தான் கொண்டு வந்துருச்சு, தரமான மாணவர்கள் வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க, ஏற்றுக்கிறோம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா நீட், இந்த டெஸ்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தானே நீட்டை நடத்தும், அவன் பண்ணணும்ல, அவன் வேலை இல்லை இது. நான் என்ன சொல்கிறேன், SATன்னு ஒரு எக்ஸாம், அது 1925 கொண்டு வந்தது, இன்னைக்கு 100 வருடம் ஆயிடுச்சுங்க, 100 வருடம் கொண்டாடுறாங்க இப்போ. அப்போ 100 வருடம் பாரம்பரியம் மிக்க உலகத்தில் முதன்மையான மிகச்சிறந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் SAT தான். அவன் 1000 ஆய்வுகளை செய்து அவன் தன்னை சீர்திருத்தம் பண்ணி கொண்டே வந்திருக்கிறான், சுய பரிசோதனை செய்திருக்கான். அப்போ NTA நீங்கள் கொண்டு வந்தீங்க 2016 நீட் கொண்டு வந்தீங்க, இப்போ இது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. 5 ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இது சரியாக இது தீர்வை கொடுக்கிறதா, தரமான மாணவர்களை தேர்வு செய்ய உதவி செய்கிறதா, அல்லது அனைத்து தரப்பட்ட மாணவர்களையும் இது உள்ளடக்கிய மாணவர் இன்க்ளூசிவாக இது இருக்கிறதா, அல்லது இப்போ நம்ம சொன்ன அகடமிக் அச்சீவ்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுதா, அப்படிலாம் நீங்களே பரிசோதனை பண்ணியிருக்கணும். பரிசோதனை பண்ணுங்க, உங்கள் ஆட்சியில் பண்ணி அவங்கள கொண்டு வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம்ல, அதை எதிர்த்து இல்லைப்பா நாங்களும் ஆய்வு பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்யாமல்
ஒரு போன போக்கில் கோமாளித்தனமாக நீங்கள் யாரோ சொன்ன கற்பனையை எடுத்துக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை நீங்கள் ஏதோ ஒரு காரணம் என்ற அனைத்து இந்த மருத்துவ கல்வியை தன்வசம் வைத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசு. இது கமர்ஷியலைசேஷன், தனியார் மயமாக்கப்படணும். இப்போ இதுதான் அவங்களுடைய இல்லை. ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக அவங்க சொன்னது, பாராளுமன்ற நிலைக்குழுவில் இன்க்ளூடிங் பிஜேபி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து பேசும்போது 50 லட்சம் ஆகுதுங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவர் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 50 லட்சம் செலவாகுதுங்க. அப்போ இது ஒரு வணிக மையத்தை நோக்கி நகர்ந்துருக்குது. இந்த வணிக மையத்தை ஒழிக்கணும் அப்படின்னா நாம இதில் சில முறைகளை கொண்டு வரணும் தானே கொண்டு வந்தாங்க. கரெக்டாக. இப்போ வணிக மையம் ஒழிஞ்சிருக்குதா இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி 92nd ரிப்போர்ட், 92வது ரிப்போர்ட். ஆமாம், கரெக்டாக அது என்ன சொல்லிச்சுன்னா அதன் அடிப்படையில் தான் நீட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சு? அந்த கமிட்டியினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீட் எக்ஸாம் கொண்டு வர்றது இல்லை. அந்த கமிட்டியினுடைய நோக்கம் என்ன? மருத்துவ கல்வி வியாபாரமயக்கப்படுகிறது, கமர்ஷியலாக இருக்கிறது, நிறைய பணம் செலவு பண்ணி தான் படிக்கணும். அப்படி என்றால் இதற்கு தீர்வு என்னன்னு பார்க்கும் பொழுது இதனுடைய அட்மிஷன் ப்ராசஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுனா என்ன செய்யறது அப்படின்னா அதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம் இப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அதை நீட்டாக இருக்கணும், அதை மத்திய அரசு தான் செய்யணும், இந்தியா முழுக்க ஒரே மாதிரி ஒரே டெஸ்ட் சொல்லலையே. அவங்க சொன்னது என்ன? ஏன் மாநிலம் செய்யக்கூடாது? அதை ஏன் நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் எம்ஜிஆர் பீரியட்ல 84-85 என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்களே. அதுக்கு பிறகு மருத்துவத்திற்கென்று தனியாகவும் இன்ஜினியரிங்க்குன்னு தனியாகவும் ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த மார்க்கையும் +2 மார்க்கையும் ஆவரேஜ் பண்ணி போட்டு அட்மிஷன் பண்ணாங்களே. அதுதானே 2007 ஒரு புது சட்டம் போட்டு +2 மார்க் மட்டும் போதும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணான்னு முடிவு பண்ணாங்க. அப்போது அவங்க அந்த பாராளுமன்ற நிலைக்குழு என்ன சொல்லுது என்றால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஒன்று வச்சிருவோம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்படி பண்ணினா காசு வாங்கிட்டு வர்றது தடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ காசு வாங்கிட்டு அவன் சேர்க்குறான், அதுக்காக இது வேண்டான்னு சொல்ல போய் இப்போ என்ன ஆயிடுத்து? 720க்கு 400 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு கிடைக்கல, ஆனால் 720க்கு 130 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு கிடைக்குது. ஏன்னா அவன் ஒரு டெமார்கேஷன் வைக்கிறான். 130க்கு மேலே ஓசியில் வந்துட்டுனா நாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் அட்மிஷனுக்கு எலிஜிபிள்னு கொடுக்குறான். அது மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லாருக்கும் கட் ஆஃப் இருக்கு. அந்த கட் ஆஃபுக்கு மேலே அதாவது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சீட் வேணும்னா 720க்கு 720 எடுக்கணும், இல்லை 720க்கு 700 எடுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. கூடுதலாக நம்ம பாஸ் மார்க்குக்கு மேலே வாங்கினா போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பணம் இருந்தால் அங்கே போய் சேர முடியும். அப்போது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துங்க. ஒரு மாணவன் 400 மார்க் எடுத்துட்டான். சரி, அதே கம்யூனிட்டியில் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எடுத்துங்க. அவன் ஒரு 140 மார்க் இன்னொரு மாணவன் எடுத்திருக்கான். அப்போ இந்த 140 மார்க்கு கட் ஆஃபை தாண்டிடுச்சுன்னா அப்போ 140 மார்க் வாங்கியிருக்கிறவன் பணம் வச்சிருக்கிறவன் போய் அட்மிஷன் போயிடுறான். ஆனால் 400 மார்க் வாங்கினவனுக்கு பணம் இல்லாதனால அட்மிஷன் போகல. இதான நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துங்க, ஈக்குவலாக இருக்குது. நம்மளுடைய அரசு உருவாக்கியிருக்கின்ற மருத்துவ சீட்டு அந்த சேர்க்கை நம்பரும் தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கியிருக்கிறதும் சமமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் அதில் எல்லாரும் பணத்தை வாங்கிட்டு தானே சேர்க்குற மாதிரி இருக்குது. நீட் வந்த பிறகு அப்போ முன்னாடி பணம் நிறைய கொடுத்து தான் இதற்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததுனால தான் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும்னு சொன்ன நிலை போய் இப்போ கடைசியில் அன்னைக்கு 50 லட்சம் நீங்களே சொன்னீங்க. இன்றைக்கி 1.5 கோடி இருந்தால் தானே படிக்க முடியும், 1.25 கோடி இருந்தால் தானே எம்பிபிஎஸ் படிக்க முடியும். 30 லட்சம் 35 லட்சம் கொடுத்து தான் படிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா மாநிலங்கள்லையும் அப்படி தான் இருக்குது. ஒரு வருடத்திற்கு 30 லட்சம் 35 லட்சம். இப்போது ஒரு 1.5 கோடி. அப்போ இது இன்னும் அதிகமாகி இருக்கிறது. இன்னொன்று இந்த கோச்சிங் சென்டரை இப்போ இதனால் இதுக்கு முன்னாடி கோச்சிங் சென்டர் கிடையாது. இப்போ கோச்சிங் சென்டர் வந்த பிறகு அப்போ கோச்சிங்லேயும் போய் மாணவர்கள் நம்ம அறிக்கையை கூறுகின்றது ஆண்டுக்கு ஒரு 6000 கோடி ரூபாய் மினிமமாக குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் செலவு செய்யப்படுகிறது. அப்போ இந்த கோச்சிங் சென்டரில் போய் படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுவதற்காகவே கோச்சிங் சென்டர் மட்டுமே 6000 கோடி எடுத்துட்டு 6000 கோடி மினிமம் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அதிகமாக பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரு மினிமம் கால்குலேஷன் நாங்கள் போட்டோம். அப்போ அதில் 6000 கோடி மினிமமாக வருது, 10,000 கோடியாக கூட இருக்கலாம். அப்போ இவ்வளவு தூரம் ஒரு கோச்சிங் சென்டர் சம்பாதிக்கிறான்னா அப்போ மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறவன் எவ்வளோ சம்பாதிப்பான்? அப்போ அது மேலே இப்போ இந்த நீட்டை கொண்டு வந்ததே என்ன? கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது, இது வியாபாரமயமாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாம் கொண்டு வந்ததுங்க. இன்றைக்கி அதை விட அதிகமாகவே வியாபாரமயமாக்கியிருக்கு. அதனால் இது சரியாக வராது. இன்னொன்று என்னென்னா இந்த வல்னரபிலிட்டி டு தி டிஸ்அட்வான்டேஜ்டு கம்யூனிட்டிஸ்,
அது டெமோகிராஃபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க, ரூரல் பகுதியில் இருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரு வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே குறைவாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அது மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட் எடுத்திங்கன்னா ஆங்கிலத்தில் படிக்கின்ற மாணவர்கள் குறைவு, அது மாதிரி பணக்கார மாணவர்கள் குறைவு, சிட்டி +2 படிக்கிறதுல சொல்கிறேன். இப்படி எடுக்கும்போது அர்பனில் படிக்கிற மாணவர்களும் குறைவு, தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அரசு பள்ளியை ஒப்பிடும்போது குறைவு. ஆனால் நீட்டில் பாஸ் பண்ணி அங்கே மெடிக்கலில் போய் சேர்றவங்க எல்லாம் ஆங்கிலம் படித்தவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள், அர்பன் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ இங்கே கிராம பள்ளி, தமிழ் பள்ளி, அரசு பள்ளி, இது ரூரல் ஏரியா, இது மாதிரி முதல் தலைமுறை கிராஜுவேட்ஸ்ன்னு சொல்கிறோம், பட்டதாரிகள் கொண்ட குடும்பங்கள். இப்போ அது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குங்களா? இந்த வாதத்தை வைக்கும்போது தாங்கய்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டை ஆதரிக்கிறவங்க தரப்பில் அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கங்க, அப்போ நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கங்க, நீங்கள் உங்கள் பாடத்திட்டத்தை மாற்றிக்கங்க, எங்கள் அளவுக்கு நீங்கள் வாங்க, என்சிஆர்டி மாதிரி உங்களுடைய பாடத்திட்டத்தை உருவாக்குங்கன்னு அரசை நோக்கி கேள்வி கணக்கில் தொடுக்கிறாங்கல்ல, அதற்கு என்ன பதில் இருக்குது? ஒரே பதில், உயரமாக கால் இருக்குது அதனால் வெட்டிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. வெட்டிக்கிட்டிங்கன்னா கீழே வந்து நீங்கள் உயரமாக நீங்கள் ஈக்குவல் உயரத்துக்கு வந்துடுவீங்க. இல்லைன்னா கால் கம்மியாக இருக்கவங்களுக்கு கட்டையை வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உயரமாக நடந்து வச்சுட்டு நீங்கள் கட்டையில் நடந்து போகலான்னு சொல்கிறதுக்கு சமம் இது. அதாவது கல்வி என்ற ஒரு தத்துவம், ஒரு பண்பு, அந்த பண்புக்கென்று நான் தான் சொன்னேன் பாடத்திட்டம் இருக்குது, அதுக்கு கலைத்திட்டம் இருக்கிறது, அதனுடைய ஒரு மாணவன் எத்தகைய அறிவை எப்படி எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, கற்றல் அடைவுகள் இருக்குது. அந்த கட்டமைப்பு படி தான் அவன் பயிற்சிய முறைகள், கற்றல், லேர்னிங்கு, தேர்வு எல்லாமே அமைகிறது. இதன் மூலமாக படிச்சுட்டு வரவனெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு நான் ஒரு பரீட்சை வைப்பேன், அந்த பரீட்சைக்காக நீ ஒன்றை தயார்படுத்திக்க, அதுதான் மெரிட்டுன்னு நான் சொன்னேன். எப்படி? சரி, நீங்கள் மெரிட்டுன்னு சொல்கிறீங்க, மெரிட்டுக்கே வந்துடுவோம். யார் மெரிட்டில் வந்து இது வரைக்கும் போனால், நீட்டுக்கு முன்பா பின்பா? அப்படி என்றால் நீட்டுக்கு அந்த தேர்வுக்கு முன்பு வந்தவர்கள் தான் மெரிட்டில் போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேங்க. நம்ம ரிப்போர்ட்டை தான் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 ஹையர் செகண்டரியில் மார்க்கில் எடுத்துகிட்டு வந்தவங்க அந்த கட் ஆஃப் வந்து ஒரு 97% மார்க் எடுத்தால்தான் SC STக்கே சீட்டு கிடைக்கும் மெடிக்கலில். 97% 100க்கு 97% எடுக்கணும். அதற்கு மேல் எடுத்தால் தான் SC ST. ஏன்னா ஒரு புள்ளிகளில் தான் வந்து MBC SC STக்கெலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுமாரி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு 99% எடுத்தால் தான் சீட்டு. ஆனால் இதே இன்னைக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி 20% மார்க் எடுத்தவன் படிக்கிறான், MBBS படிக்கிறான். 20% எடுத்துட்டு 20% மார்க் எடுத்தவன் 20% மார்க் எடுத்தவன் இன்னைக்கு MBBS படிக்கிறான். நம்ம ஆய்வு அறிக்கையை தான் சொல்லுது. எது? நீட்டில் 20% மார்க் எடுத்தவன். ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், நான் 97% மார்க் எடுத்தவொன்னே நான் மெடிக்கலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். அப்போ அது மெரிட்டாக உன்னுடைய மார்க்குக்கே வருவோம். நீங்கள் மார்க் வாங்கினா மெரிட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை தானே மத்திய அரசு சொல்லுது. அதே மார்க்கு தான் நானும் சொல்கிறேன். 97 தான் மெரிட்டு. 97 தானே மெரிட்டு. 20% மார்க் எடுத்தவன் எப்படி மெரிட்டு? அப்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவாக பல்முனைகளில் தயார்படுத்தப்பட்ட ஒரு மாணவன், உருவாக்கம் பண்ணப்பட்ட ஒரு திறன் உருவாக்கப்பட்ட ஒரு மாணவன், அந்த திறனையெல்லாம் சரி நீங்கள் அதை விட்டுடுங்க. மருத்துவ கல்விக்கு உலக மருத்துவ எஜுகேஷன் அந்த கல்வி நிறுவனம் என்ன சொல்லுது? உலக ஃபெடரேஷன், தி வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன், அது என்ன சொல்லுதுன்னா, மருத்துவ கல்விக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்கிறான்னா அவனுடைய ஆட்டிடியூடு, ஸ்கில்லுன்னு தான் சொல்கிறான். ஆட்டிடியூடுன்னா என்னென்னா, தே மஸ்ட் பி ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டு தி சொசைட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். சமூகத்தின் தேவைகளை அறிந்து அதற்காக பணியாற்றக்கூடிய எபிலிட்டி அவனுக்கு இருக்கணும். ஓகே. இன்னொன்று, இவன் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கணும். அத்துடன் இது இருக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங், அறப்பூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் சொல்லலை, இது உலக மருத்துவ கல்வி ஃபெடரேஷன் சொல்லுது. ஓகே. இந்த திறன் இருக்கணும் அவனுக்கு, இந்த ஆட்டிடியூட் இருக்கணும்னு முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு திறன் ஒன்று சொல்லுது, என்னென்னா கிளினிக்கல் ரீசனிங். ரீசனிங் என்ன? பகுத்தறிவு, ஆய்ந்து அறிவது. அதை ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஒரு டாக்டர் போகிறான்னு சொன்னால் அந்த கிளினிக்கல் ரீசனிங், அந்த ஸ்கில்லை அடையக்கூடிய ஒரு திறனை பெற்றிருக்கிறானா அவன் மருத்துவம் படிப்பதற்கு முன்பே என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, யூகேலெல்லாம் யூகேட் எக்ஸாமு, அது ஒரு நீட் மாதிரி ஒரு பரீட்சை தான்.
அப்போ யூகேட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டு போனால் ஒன்று மார்க் கொடுத்துட்றானா, மெடிக்கல் அட்மிஷன் கொடுத்துட்றானா? அப்படி கிடையாது. ஓகே. அவன் என்ன செய்கிறான், நீ +2ல் எவ்வளோ மார்க் எடுத்த, நீ வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கியா? ஒரு 17-18 வயதில் +2 முடிச்சுட்டு போகிற ஒரு மாணவனை சோஷியல் சர்வீஸ் நீ பண்ணியிருக்கியா, அதுக்கு மார்க் தரங்கிறான். யூகேட் நீ அதையும் நீ செஞ்சுருக்கணும் அப்படின்றான். அப்போது இப்படி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அவன் ஒரு பரீட்சை வைத்திருந்தாலும் அது காமன் கோர் ஸ்டாண்டர்ட் இருக்கு அவனுக்கு. ஒரே ஸ்டாண்டர்ட் கோர் க்ரைட்டீரியா வச்சுருக்கான் நாடு முழுக்க. அதனால் பாரபட்சமற்ற முறையில் மாணவர்கள் ஒரே தளத்தில் பரீட்சைக்கு தயாராகிறார்கள். நம்ம மாதிரி CBSE ஸ்டேட் போர்டுன்னு இருக்கு, அந்த மாதிரி கிடையாது. வெவ்வேறு போர்டில் படித்து வந்திருந்தாலும் காமன் கோருக்காக அந்த ஸ்டாண்டர்டுக்காக மாணவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அப்படி வரும்பொழுது அதையும் தாண்டி அந்த மார்க்கை வைத்து கூட அவன் எடுத்துக்கல. அதை தாண்டி அவன் நீ சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கியா, அவன் +2 மார்க் என்ன, நீ அங்கே வேறு என்னென்ன உன்னுடைய அவனை வந்து ஒரு ரெஸ்யூம் இது ஒரு ரைட்டப் எழுத சொல்லுவான், ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து. அதில் வந்து அவனுடைய அறிவை பரிசோதனை செய்வது, அவனுடைய சைக்கோ சோஷியல் கண்டிஷனை வந்து மதிப்பீடு செய்வது, சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் இதெல்லாம் செய்கிறாங்க. ஓகே. சைக்காலஜிக்கலாக ஈஸி சவுண்ட். இல்லை ஒரு பைத்தியக்காரனாக இருப்பானா இவன், இல்லை ஒரு முரடனாக இருப்பானா, இல்லை ஒரு கொலைகார பாவியாகவே இருப்பானா, ஏன்னா அப்படி இருக்கான்னு தானே. ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்ம கொலை தான் செய்வோன்னு ஒருத்தர் இருந்தால் அவனை என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்டவனுக்கு போய் MBBS படித்து அவன் நல்ல அறிவாயிட்டான், இல்லை நீட்டில் நிறைய மார்க் எடுத்துட்டான்னா அவன் அங்கேயும் போய் கொலை தான் செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் இதையெல்லாம் பரிசோதனை செய்து தானே இங்கிலாண்டில் அட்மிட் பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் பண்ணுறாங்க. அப்போ அதை காப்பிடிச்சு தானே நீங்கள் இங்கே நீட்டுன்னு கொண்டு வரீங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் வந்து இப்படி வந்து ஒரு 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 தரமற்ற, அதாவது மக்களுக்கு ஒத்து வராத ஒரு தேர்வு கொண்டு வந்து இது எல்லாரும் கெட்டு போகுது தானே? இல்லை, அப்போ வந்து அகாடமிக் வேலிடிட்டியே வந்து உருவாக்கலை அப்படிங்கிறதா அவங்களுடைய. அகாடமிக் வேலிடிட்டியே இல்லை, எஜுகேஷன் கல்வி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நீட் என்ற ஒரு தேர்வை எடை போட்டோம் என்றால் அதில் பயாஸ்னஸ் இருக்குது. அது வந்து ஒருதலை பட்சமானது. அது கற்றலை நீக்கி பயிற்சியை தான் ஊக்குவிக்குது, லேர்னிங்கை ஒதுக்கி கோச்சிங்கை தான் ஊக்குவிக்குது. ப்ரெடிக்டிபிலிட்டி இல்லை. இதில் படித்தா இதில் தரமான மாணவர்கள் வர்றா, இவனை எடுத்து மெடிக்கலில் சேர்த்தா அவன் நல்ல டாக்டராக வராங்கிறது எங்கள் ஆய்வு சொல்லலை. அதுக்கு +2 படிச்சுட்டு வந்தவனே நல்லா தான் செஞ்சுருக்கான்னு எங்கள் ஆய்வு சொல்லுது, நிரூபிச்சிருக்கு. அது இல்லைன்னு வேணால் நீங்கள் நிரூபிங்க. அதே நேரம் வந்து அந்த அகடமிக் அசஸ்மெண்ட், அந்த அச்சீவ்மெண்ட், அந்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் பண்ணுறீங்கள, அவன் ஏற்கனவே +2ல் பண்ணியிருக்கான்ல, அந்த அசஸ்மெண்ட்டை விட உங்கள் அசஸ்மெண்ட்டு சிறந்தது கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஒன் டைமென்ஷனல். அது வந்து ஒருதலை பட்சமானது, ஒரே அப்ஜெக்டிவிட்டி டெஸ்ட்டு, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உள்ள டெஸ்ட்டு. அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு அசஸ் காம்ப்ரிஹென்சிவ்லி தி ஸ்டூடெண்ட் ஆன் their knowledge, அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி நாலேஜ். அப்படி வரும்பொழுது அகடமிக் வேலிடிட்டி 0. ஸோ நீட் ஷுட் பி ரிப்பீல்ட் அண்ட் இட் ஷுட் பி ரிஜெக்டட் ஒன்ஸ் ஃபார் ஆல். இல்லை, அந்த உங்களோட அறிக்கையை படித்த போது அதில் இருக்கிற முக்கியமான கூறுகளெல்லாம் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய தரவுகள் எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி கூட பல தரப்பட்ட கட்சிகளையோ அமைப்புகளோ சேர்ந்தவங்க கூட அந்த தரவுகள் எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு குறிப்பாக சந்தேகம் ஒன்று இருக்குது. இம்பேக்ட் ஆஃப் நீட் எனக்கு தெரியணும். நீட் வந்த பிறகு எது போன்ற தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் MBBSல என்ன, PGயில் என்ன, சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் என்ன நடந்திருக்குது? அப்போ இந்த தரவுகள் வந்து கண்டிப்பாக இம்பேக்ட் ஆஃப் நீட்டாக கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ அதனுடைய பின்புலம் சொல்ல முடியுமா? கரெக்டாக. இப்போ அதில் 2ஆக வச்சுப்போம். நீங்கள் அந்த நீட்டினுடைய தாக்கத்தை வந்து 2. ஒன்று அட்மிஷன்ஸ் இன் UG, PG, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஓகே. UGயில் MBBSல, PGயில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் மாணவர் சேர்க்கை, அதில் வந்து தாக்கம் என்ன? ஓகே. 2வது ஹெல்த் மெடிக்கல் சர்வீஸ், சாமானிய மக்களுக்கு இந்த நீட் தேர்வுனால மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஓகே. இந்த 2 முனையா வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துப்போம். இந்த UG மாணவர் சேர்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆமாம். இப்போ நம்ம வந்து மாணவர் சேர்க்கை UGயை நம்ம எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட்டு. அப்போ UGயை நாம் எடுத்துக்கும் பொழுது நீட்டுக்கு முன்பு இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் சுமார் அப்பயும் வந்து பெரிய அளவில் அவங்க இல்லை. ஆனாலும் ஒரு 20% அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம்னா ஒரு 20% அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி +2 மார்க்கை வச்சு எடுக்கும் பொழுது அவர்கள் மருத்துவ சேர்க்கை பெற்றார்கள். ஆனால் நீட் வந்த 2 வருடத்திலே 0 ஆயிடுச்சு. 0 2வது வருடம், முதல் வருடத்துக்கு அடுத்த வருடம் 0 அட்மிஷன். அப்போ அரசு பள்ளியிலேருந்து ஒருத்தர் கூட கிடையாது. அப்புறம் அரசு வந்து பல முயற்சிகள் எடுக்கிறது, நீட்டுக்கு பயிற்சி கோச்சிங் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் கொஞ்சம் வருது, ஆனால் ஒரு 1%, 3% அவ்வளோதான். அப்புறம் அதிமுக ஆட்சியில் அந்த 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்களா, அப்போ தான் 200-300 சீட்டு பெற்றார்கள் அரசு பள்ளி மாணவர்கள். அப்போது அரசு பள்ளி மாணவர்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
தமிழ் பள்ளி மாணவர்கள், தமிழ் வழி மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க 2 பேருமே நீட் வந்த பிறகு அதல பாதாளத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அப்படின்னு போயிட்டாங்க. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் கூட வர முடியாது, யாரும் வரல. அரசு உதவி பெறும் மாணவர்கள் இவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது இவங்க தான். அப்போ நீட்டு வந்த 2-3 வருடங்கள் இப்படி இருந்தது. அதுக்கு அடுத்த 3வது 4வது வருடத்துல தான் இவங்க அந்த 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு 200-300 சீட்டு மேலே கூட வந்தது. பட் அது கூட பெருசு இல்லை. இப்போ இவ்வளோதான் இருக்குது. அந்த 7 அது நின்றுடுச்சு, அதுக்கு மேலே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்பு ஒரு 20 மேலே சதவீதம் இருந்தது இல்லையா? அப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு பாதிப்பு. ஓகே. அப்போ இன்னொரு பாதிப்பு என்னவென்றால் கிராமப்புற மாணவர்கள் என்ன ஆகுதுன்னா, நீட் பரீட்சை வந்த பிறகு அப்போ நீட்டுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், பயிற்சியின் மூலமாக மட்டுமே இவர்கள் அதில் பாஸ் பண்ண முடியும், கற்றலினால் அல்ல. லேர்னிங் இல்லை, கோச்சிங் தான். அப்போ கோச்சிங் போகணும்னா வருடத்திற்கு 15 லட்சம் செலவாகும். ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்னா 2 லட்சம் 3 லட்சம் கூட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரீஜனலாக நார்மலாக பண்ணிட்டு இருப்பாங்க. வருடத்திற்கு இல்லை, ஒரு 2-3 வருடத்திற்கு 15 லட்சம் செலவாகும். அப்போ ஒரு வருடத்திற்கு 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் செலவாகுது ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்னா. அந்த கோச்சிங் சென்டர் எங்கே போய் படிக்கணும்? மெட்ராஸ் மாதிரி அர்பன்ல வந்து படிக்கணும். அப்போ அந்த மாணவர்கள் அங்கே வந்து தங்கி இவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஒன்று. இது போன்ற பயிற்சி கொடுக்கின்ற நிலையங்கள் அந்த கிராமப்புறங்களில் கிடையாது. இது 2வது. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்லு, இந்த திறனை, இந்த பயிற்சி, இந்த பரீட்சையில், இந்த தேர்வில் நன்றாக பர்ஃபார்ம் செய்யக்கூடிய திறன், ஸ்கில் இல்லாமல் போனதுனால தான் இவங்க அங்கே வர முடியல ஒழிய அறிவு இல்லாமல் அல்ல. அப்போ அந்த மாணவர்களும் புறக்கணிக்கப்பட்டார்கள். அதுமாதிரி ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் கொண்ட குடும்பங்கள். அப்போ அந்த குடும்பங்கள் வந்து முன்பு, அதையும் நம்ம கணக்கெடுக்கிறோம், நீட்டுக்கு முன்பு நீட்டுக்கு பின்பு அப்படி பார்க்கும்பொழுது அதற்கு முன்பு நிறைய பேர் அதில் இருந்திருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி அந்த குடும்பங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஆனால் நீட்டுக்கு பின்பு ஏற்கனவே பட்டதாரிகளாக இருந்த குடும்பங்கள்லேருந்து வந்த பிள்ளைகள் தான் நிறையா வந்திருக்காங்க. ஓகே. அப்போ அதுவும் அடிபட்டு போச்சு. அப்போ அதற்கு அடுத்தது ஏழ்மை. அப்போ பாவர்ட்டி லெவலுக்கு கீழே உள்ளவங்க முன்னாடி பரவலாக மருத்துவ சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். அந்த +2 மார்க்கை வைத்து போகும்பொழுது வருட வருமானம் 2 லட்சம் கீழே இருக்கிற குடும்பங்களிலிருந்தே வந்திருக்காங்க. ஆனால் 2.5 லட்சம் வருட வருமானத்துக்கு கீழே உள்ள குடும்பங்களிலிருந்து வந்த மாணவர்கள் நீட்டுக்கு பிறகு அதல பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள், நீங்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி படித்த மாணவர்கள் 2 வருடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அதிகமாக இருக்காங்க. ஒரு டிஜிட்டில், சிங்கிள் டிஜிட்டில் இருந்தவங்க அவங்க. எது நீட்டுக்கு முன்பு ரொம்ப சிங்கிள் டிஜிட்டில் வந்து அட்மிஷன் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் டபுள் டிஜிட்டில் பாதிக்கு மேல் அவர்கள் வந்து விட்டார்கள். அதே மாதிரி ஆங்கில வழி கல்வி படித்தவங்கள்லாம் பாதிக்கு மேலே அவர்கள் தான் பிறகு போயிருக்காங்க. அப்போ ஆங்கில வழி இது போன்று அனைத்து டெமோகிராஃபிக் டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல்களை எடுத்து ஆய்வு செய்தோம் என்றால் நம்முடைய ஆய்வறிக்கை என்ன கூறுகிறது என்றால், பலதரப்பட்ட மக்கள், எங்கள் கிராமப்புற மக்கள், தமிழ் வழி மாணவர்கள், ஏழ்மை குடும்பங்களிலிருந்து வந்த மாணவர்கள், அரசு பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள், பாவர்ட்டி, அந்த ஏழ்மை, இது போன்று முதல் தலைமுறை பட்டதாரிகள். கேஸ்ட் அடிப்படையில் ஏதாவது பார்த்தீங்களா? கேஸ்ட் அடிப்படையிலையும் இருக்குது. கேஸ்ட் அடிப்படையில் வந்து எப்படின்னா போய் ஒரு 16% எஸ்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை கொடுத்துட்றாங்க. ஆமாம், அதில் கை வைக்க முடியாது, கை வைக்க முடியாது, அதை கொடுத்துட்றாங்க. ஆனால் அதில் யார் வரா? அதுலேயும் 15 லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர் போய் படித்து வர முதல் தலைமுறை இது பட்டதாரி குடும்பங்கள்லேருந்து வரவங்க, அர்பன் ஏரியாவிலேருந்து வரவங்க, அது ஆங்கில மீடியம் படித்தவங்க, அது சிபிஎஸ்சி படித்தவங்க, அவங்க தான் எஸ்சி பீப்புளும் அவங்க தான் வருகிறாங்க. அதாவது எஸ்சி பட்டியல் இருந்தாலுமே கூட அதில் ஒரு கிரீமியாக இருக்கிறவங்க தான் திருப்பி அதை பயனடைகிறாங்கன்னு சொல்லுவாங்க, பலனடைகிறார்கள். அதனால் அங்கும் வந்து இந்த டெமோகிராஃபிக் சோஷியல் பேக்ரவுண்ட் எல்லாம் கலப்படமாக இன்க்ளூசிவாக இல்லை. தாழ்த்தப்பட்ட சமூகத்திலும் இருந்தும் அப்படி ஒரு அட்மிஷன் இல்லை. அப்போ அனைத்து நிலைகளிலுமே இந்த யூஜின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்து மாணவர்கள் பலதரப்பட்ட டைவர்ஸ், பல்வகைப்பட்ட மாணவர்கள் தவிர்க்கப்படுகிறார்கள். யூஜிலே இதில் வந்து சல்லிவன் ரிப்போர்ட்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு ரிப்போர்ட்டுங்க. அது ரொம்ப ரீசெண்டாக வந்தது தான், ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. சரி. அந்த சல்லிவன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அது அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க நாட்டுக்காக செய்த ஆய்வு. மருத்துவ அட்மிஷனில் அவங்க மத ரீதியாக பார்க்குறாங்க.
அது கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமியர் இப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அனைத்து சமூக பின்புலங்களிலிருந்தும் மாணவர்கள் மருத்துவம் படிக்கவில்லை என்றால் இவர்கள் பின்பு மருத்துவர்களாக சென்று அந்த சமூகத்திற்கு பயனற்றவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு முஸ்லீமை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு முஸ்லீம் குடும்பத்திலிருந்து ஒரு மாணவன் படிக்கவில்லை என்றால் அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைக்கின்ற கிறிஸ்தவ மற்ற சமூகங்களை சார்ந்த டாக்டர்கள் பயனற்றவர்களாக இருப்பார்கள். அமெரிக்க ரிப்போர்ட் தான் சொல்லுது. நீங்கள் தான் அமெரிக்கா தானே காப்படிப்பீங்க. அமெரிக்கா தான் அப்படி சொல்லுது. அப்போ என்ன சொல்லுது, அனைத்து சமூக பின்புலங்களையும் கொண்ட மாணவர்களை மருத்துவ சேர்க்கையில் சேர்க்க வேண்டும் அமெரிக்கா சொல்லுது. சல்லிவன் ரிப்போர்ட் சொல்லுது. வேர்ல்டு மெடிக்கல் ஃபெடரேஷனும் அதே தான் சொல்லுது. வேர்ல்டு மெடிக்கல் ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் அதுவும் அதே தான். அது எல்லா சமூக பின்புலங்களையும் ஏழை மாணவர்கள் வரணும், கிராமப்புற மாணவர்கள் வரணும். அப்போ இவர்களெல்லாம் வந்து படிக்கும்போது தான் இவர்கள் அந்த பகுதிக்கு சென்று வேலை செய்வார்கள். அந்த மக்களுடைய அந்த தேவைகளை உணர்ந்து இவர்கள் செயல்படுவார்கள். ஆதலால் மருத்துவ கல்வி மட்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து உலக ஃபெடரேஷன்ஸ் எல்லாமே எதனா சொல்கிறாங்க. அப்போ அது எல்லாமே நீட்டு தவிடு பொடியாக்கிடுச்சிங்களே. அப்படி என்றால் இது யாருக்கானது? இன்றைக்கி என்ன ஆகிடுது, இப்போ இதில் எல்லாம் வந்து இது நகர்ப்புறத்துலேருந்து வருவான், இங்கிலீஷ் மீடியம் படித்தவனாக இருப்பான், சிபிஎஸ்சியில் படித்தவனாக இருப்பான், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவனாக இருப்பான். இவன் வந்து என்ன செய்வான், 2 கோடி செலவு பண்ணி மெடிக்கல் படிச்சுட்டு அவன் மீண்டும் போயிட்டு எங்கேயோ அப்போலோ அல்லது சிம்ஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு மாதம் 5 லட்சம் சம்பளம் கிடைக்குமான்னு அங்கே போயிடுவான். அப்போ இவன் படிச்சுட்டு இங்கே கிராமத்துக்கு வருவானா? அப்போ இது மருத்துவ சேவையும் பாதிக்குது. சரி, இப்போ யூஜி பேசிட்டோம். இப்போ பிஜி நம்ம எடுத்துப்போம். எம்டி எம்எஸ்லாம் படிக்கிறாங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதுக்கு மேலே. அப்போ இந்த பிஜியில் என்ன கதை நடந்ததுன்னா, அந்த நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணான் இல்லையா, 100% அவன் டோட்டல் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துகிட்டு போயிட்டான். ஓகே, அப்போது அதுவே 100% அதை போராடி தான் நம்ம இப்போ 50% வாங்கியிருக்கோம். அதை நம்ம கோர்ட்டுக்கு போய் போராடி 50% தான் நம்ம வாங்க முடிஞ்சுது. நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஜியில் எப்படி வச்சுருக்கீங்க, 85% அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், 15% ஆல் இண்டியா கோட்டா. அதுதானே ரூல்ஸ். நீ அப்போ பிஜியில் அதுக்கு தானே வச்சுருந்துருக்கணும். 15% ஆல் இண்டியா கோட்டா, மீதி 85% தமிழ்நாடு கோட்டான்னு நீங்கள் அப்படி தானே ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை எடுத்து விட்டு 100% 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஃபில் பண்ணுவான். அப்போ பல மாநிலங்கள்லேருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு 99% தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் பிஜி படிச்சுட்டு இருந்தாங்க. நீட்டுக்கு பின்பு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. 34% தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் பிஜி படிக்கிறான். மீதி 60க்கும் மேற்பட்ட சதவீத மாணவர்கள் வெளி மாநிலத்துக்காரன் இங்கே படிக்கிறான். அப்போ வெளி மாநிலத்துக்காரன் இங்கே பெரும்பாலும் படிக்கும்பொழுது படிச்சுட்டு அவன் மாநிலத்துக்கு போயிடுவான். சரி, ஒருவேளை அவர்களும் நம் மக்கள் தான், இந்திய மக்கள். சரி, ஒருவேளை அங்கே போயாவது அங்கே ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அரசு இதில் கிராமத்தில் வேலை பார்ப்பான்னா பண்ண மாட்டான். இவன் இங்கே வருஷத்துக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணியில் பிஜி படிக்கிறான். அப்போ இவன் அங்கே போய் என்ன பண்ணுவான், 4 கோடி சம்பாதிக்க பார்ப்பான். அப்போ அவன் எங்கே பண்ணுவான், ப்ரைவேட் தான் செய்வான். அப்போ கமர்ஷியலைசேஷன், அப்போ மருத்துவ சேவையும் கமர்ஷியலைஸ் ஆகுது இந்த பிஜினால். அப்போ இதை தமிழக அரசு கொஞ்சம் ஃபைட் பண்ணி அது பாராட்டணும். தமிழக அரசை ஒரு 50% வாங்கினாங்க. இப்போதும் 50% வெளி மாநிலத்துக்காரன் தான் இங்கே படிக்கிறான். இப்போ நம்ம மாணவர்கள் வெளியில் போய் படிக்கிறது கம்மியாக இருக்குது. காரணம், நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு அமெரிக்காவிற்கு இது நிகரானது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மருத்துவ சேவையை சொல்ல, மருத்துவ கட்டமைப்பு அமெரிக்காவுக்கு குறிப்பாக நியூயார்க்குக்கு இணையானது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு தரம் வாய்ந்த மருத்துவ கட்டமைப்பு. சேவையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதான், புரியலன்னு சொல்ல. ஆனாலும் அதையும் தகர்த்து எடுக்கின்ற ஒரு முறை தான் இந்த பிஜி அட்மிஷனு. பிஜியை நீங்கள் 85% தமிழ்நாட்டுக்காரனு கொடுத்துருங்க, 15% நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா எடுத்துங்க. பழையபடி அப்படி தானே இருந்தது. ஆமாம். ஆனால் அப்படி இருந்தும் அப்பயும் 99% நம்ம மாணவர்கள் தான் படித்தாங்க. அவங்க இங்கேயே வேலை பார்த்தாங்க, கிராமத்தில் வேலை பார்த்தாங்க. அவங்க எல்லாம் கிராமத்துலேருந்து வந்து சர்வீஸ் பாதிக்கப்படாது. பாட்டாளி மக்களுக்கும் போய் மருத்துவ சேவை சேரும். இப்போ நீங்கள் அப்படியே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எடுத்துப்போம். ஓகே, இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணிட்டாங்க, அதுவும் 100% தான் இருந்தது. இப்போ அதுவும் 50%. அந்த 50%ல் நீங்கள் 25% வந்து டைரக்ட் அட்மிஷன், 25% இது அந்த சர்வீஸ்லேருந்து வரவங்க, ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு கோட்டா, இன் சர்வீஸ் கோட்டா. அது அப்போ நீங்கள் அந்த இன் சர்வீஸ் கோட்டாவில் அப்போது இங்கே வந்து இப்போ ஏற்கனவே அங்கே பிஜியில் 50% கோட்டாவில் வந்து படிக்கிறவன் இங்கே வேலை பார்க்குறான் இல்லையா. ஆமாம், ஒரு சில பேர் இங்கே படிச்சுட்டு இங்கே வேலை. ஆமாம், அப்போ அவனு இந்த கோட்டாவில் வருவான்.
அவன் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறது இன் சர்வீஸ் கோட்டால அவனும் வந்துருவான். ஓகே. அப்போ ஆல் இந்தியாவில் அதர் ஸ்டேட்ஸ் டாக்டர்ஸும் இந்த இன் சர்வீஸ் கோட்டாலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இது என்ன கடைசியில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த யூஜி பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இது எல்லாமுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இணையாக அமெரிக்காவுக்கு இணையாக இருக்குன்னு சொன்னேன், நியூயார்க்கு இணையாக இருக்குன்னு சொன்னேன். 2 விதத்தில் சொன்னேன். ஒன்று, நாம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ், நாம் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவ இன்டர்வென்ஷன்ஸில் அந்த இதிலெல்லாம் நாம் வந்து அவங்களுக்கு இணையாக இருக்குங்கிறது ஒன்று. நீட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் நீட்டுக்கு முன்பு. அதே நேரம் நமக்கு அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது. குறிப்பாக இதில் சேவையாற்றக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்லையும் இருந்தார்கள். இப்போது கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த பிஜி இன்னும் ஒரு 10 வருடம் தொடர்ந்தது என்றால், இந்த பிஜி அட்மிஷனும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அட்மிஷனும் இப்போ இருக்கின்ற நிலை தொடர்ந்தால், வெளிமாநிலத்துக்காரர்கள் பணம் வைத்து படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து படித்து கொண்டு அவர்கள் எங்கு பணம் செய்ய வேண்டுமோ அங்கு சென்று விடுவார்கள். இந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இப்போ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் பரவலாக இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ ஒரு கார்டியோக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸே கிடைக்காம போயிடுவாங்க. இது ஒரு 10 வருடம் தொடர்ந்தால் இதுதான் நடக்கும். நான் அரசில் சொல்கிறேன். அரசு ஹாஸ்பிட்டல்ஸ், அரசு மருத்துவ நிலையங்களில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் இருக்க மாட்டாங்க. அப்படி என்றால் சாமானிய மனிதனுக்கு ஒரு பெரிய வியாதி வருகிறது, ஒரு கார்டியோ சர்ஜரி பண்ணணும் அல்லது ஒரு நியூரோ சர்ஜரி பண்ணணும், இதுவென்றால் இது போன்ற பெரிய விடயங்களுக்கு இங்கு மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் தமிழ்நாட்டில். அப்போ இவ்வளவு பாதிப்புகளை நாம் இந்த அட்மிஷன்னால் நம்ம சந்திக்கிறோம், இந்த நீட் என்ற ஒன்றால். இப்போ சேவை எப்படி பாதிக்கிறது என்றால், இப்போது இவர்கள் இந்த சர்ஜரி பண்ணுவது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவது, இப்போ நிறைய ஃபஸ்ட்டு டைம் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. பெரிய பெரிய டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது, பெரிய பெரிய மிகப்பெரிய மிராக்குலஸ் சர்வீஸ்லாம் இங்கே தான் நடந்தது. பல நாடுகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. இது ஒரு மெடிக்கல் டூரிசம் சென்டர் மாதிரியும் இருக்குது வெளிநாட்டுக்காரங்களுக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இன்று இந்த நிபுணர்கள், இந்த நீட் என்ற தேர்வினால் நிபுணர்கள் தமிழகத்திற்கு கிடைக்காமல் செய்வதன் மூலமாக இந்த சேவை இது உலகளவில் இங்கு வருகின்றவர்களுக்கும் சரி, அல்லது இங்கே இருக்கின்ற கிராமப்புற ஏழை மக்களுக்கு அந்த உயர்தர மருத்துவ சேவை கிடைக்காமல் செய்துவிடும். அப்படியும் நம்ம ரிப்போர்ட் அது ஆய்வு செய்து சொல்கிறது. ஓகே. அப்போது ஒரு பக்கம் அட்மிஷனில் நமக்கு பாதிப்பு வருதுனாலும், இன்னொரு பக்கம் மருத்துவ சேவையிலையும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருகிறது. ஸோ சர்வீஸ்லையும் போய் தாக்கத்தையும் பாதிப்பை ஏற்படுத்துது. இது வந்து நம்ம நீட் ரிப்போர்ட்டில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இது கிடையாது. நமக்கு கொடுத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அரசு எங்களுக்கு கொடுத்தது என்னவென்றால், மருத்துவ சேர்க்கையில் பாதிப்பு என்ன, அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்கன்னு தான். சர்வீஸை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் அதை தாண்டி அவர்கள் கொடுத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தாண்டி நாம் அதை செய்தோம். அது முக்கியம் தானே, அது ரொம்ப முக்கியம். அதற்கு பல எதிர்ப்புகளும் கூட வந்தது. அரசாங்கத்துக்கு அது முதல்ல தேவையான ஒரு டேட்டா இல்லையா? இல்லையே. அப்போ அது நம்ம ரிப்போர்ட் தானே முதல்ல கொண்டு வந்தது. இவ்வளவு பாதிப்புகள் நடந்திருக்கு இந்த எக்ஸாம்னால, இவ்வளவு அட்மிஷன்ஸ் பாதிப்பு, இதனால் வந்து மருத்துவ சர்வீஸில் பாதிப்பு. இதில் நீங்கள் சொல்லும்போது மெடிக்கல் சர்வீஸில் வந்து ரூரல் அர்பன் அதனுடைய இம்பேக்டையும் சேர்த்து சொல்ல முடியுமா? ரூரல் ப்ளஸ் அர்பன் ரெண்டுமே தனியாக அதில் எழுதிருந்தீங்க நீங்கள். நான் பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் சேம் நீங்கள் சொல்கிறது தானே ஆக்சுவலி? இதே தான். ஓகே. அப்போ நீங்கள் வந்து தமிழ், ஆங்கிலம், அது மாதிரி அரசு, தனியார் பள்ளி, இப்படி எப்படி வந்து எல்லாவற்றிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததோ அதுபோன்று நீங்கள் சொல்கிற இந்த இரண்டும் அப்படித்தான். அந்த அர்பனில் இருக்கின்ற மாணவர்கள் கோச்சிங் பயிற்சி செய்ய முடிகிறது, அதற்கு பணம் இருக்கிறது, அவர்களிடம் வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஆங்கிலத்தில் படித்திருக்கிறார்கள். ஆதலால் அந்த அர்பன் மாணவர்கள் பெரும்பாலும் வெற்றி பெறுகிறார்கள். கிராம மாணவர்கள் பெரிய அளவு குறைவாக தான் இருக்கிறது. ஓகே. நீங்கள் இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குது. அதாவது ஒரு தோராயமாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 12% இருக்குன்னு நினைக்கிறேன். 12% குறைஞ்சிருக்கோம். நம்ம ரூரல் மாணவர்கள் அட்மிஷனில் குறைஞ்சிருக்காங்க முன்பு, நீட்டுக்கு முன்பு இருந்ததை விட. அது நீங்கள் இதில் ரிப்போர்ட்டில் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி மெடிக்கல் சர்வீஸை பற்றி சொல்லிட்டீங்க, உள்ள அட்மிஷனில் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் வந்து சொல்லிட்டீங்க. பட் வாட் யூ ரெக்கமெண்ட் டு த ஸ்டேட்?
ரெக்கமெண்டேஷன்ஸாக நீங்கள் கொடுத்துருந்ததெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. சில கூறுகள் வந்து உண்மையிலேயே வெகுஜன மக்களுக்கோ அல்லது சாதாரண ஒரு லேமனுக்கோ வந்து புரியாமலும் சில கூறுகள் இருந்துச்சு. ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்லியிருந்தீங்க, தெளிவாக சொல்ல முடியுமா? இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸில் மொத்தம் 7 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 7 ரெக்கமெண்டேஷன்ஸில் கல்வி சீர்திருத்தம் சம்மந்தமாக ஒரு 4-5 இருக்கும். அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, இந்த ஹையர் செகண்டரி மார்க்கை வைத்து முன்பு மருத்துவ சேர்க்கை நடந்தது இல்லையா, அதுலேயும் கோச்சிங் இருந்தது. நம்ம அதை மறுப்பதற்கு ஆமாம், அதான் அடுத்து கேட்க வந்தேன். என்னன்னா, இப்போ நீட் வந்த பிறகு பாஸ் மார்க் தாண்டிய நபர்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தால் கல்லூரிகள் நுழையிறாங்கன்னா, அதே போல் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் வாயிலாக படித்த ஒரு சக மாணவர் குறைவான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் பணம் படைத்திருந்தால் அவராலையும் தானே போக முடியும். அப்போது அந்த சிஸ்டம் எப்படி? அதுதான் சொல்ல வரேன். இப்போ நாம் வந்து இந்த நீட்டுக்கு முன்பு இந்த மாணவர்கள் வந்து அந்த ஹையர் செகண்டரி மார்க்கை வைத்து தேர்வு செய்தார்கள் அல்லவா, அந்த மாணவர்கள் அதுலேயும் அதிகமாக இந்த ஆங்கில மீடியம் படித்தவர்கள், தனியாரில் படித்தவர்கள், இவர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஓகே. இருந்தாலும் 0 வர அளவுக்கு வரல. ஒரு 20% அந்த கிராமத்து மாணவர்களும் அல்லது தமிழ் வழி மாணவர்கள், ரூரல் ஏரியா மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, கொஞ்சமாவது இருந்தாங்க. ஆனால் இப்போ சுத்தமாக போயிடுச்சுங்கிறது தான். இருந்தாலும் இப்போ நம்ம அந்த ரெக்கமெண்டேஷனில் சொல்ல வந்தது தான். அதில் வந்து என்னென்னா, கற்றலை ஃபோஸ்டர் பண்ணணும், பயிற்சியை அண்டர்மைன் பண்ணணும். இப்போ பயிற்சியை விடுத்து கற்றலை போற்ற வேண்டும். கல்வியில் அதற்குண்டான கலைத்திட்டம், அதற்கான தேர்வு முறைகளை சீரமைக்கணும்னு நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். ஏனென்றால் ஹையர் செகண்டரியில் எடுத்தாலும் இந்த பிரச்சனை தான். ஏன்னா இப்போ வந்து நாமக்கல்ல இருக்கின்ற பள்ளிகள் எல்லாம் ஒரே பள்ளியில் 100 பேர் மெடிக்கல் அட்மிஷன் கிடைக்கும். அங்கே வந்து கோச்சிங் நடந்துகிட்டு இருக்கு, கோச்சிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அங்கெல்லாம் கற்றல் இல்லை. அப்போ அதையும் சீர்திருத்தம் பண்ணணும். இல்லைன்னா இப்போ நீட் மாதிரி அங்கேயும் அதுதான் இருக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் கலைத்திட்டத்தை மாடிஃபை செய்யணும், அதை சீர்திருத்தம் பண்ணணும். எப்படி பண்ண வேண்டும் என்றால், கற்றலை போற்றுகிற வகையில், பயிற்சியை நீக்குகிற வகையில் அந்த கலைத்திட்டம் மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதற்காக தேர்வு முறைகளில் ரிஃபார்ம்ஸ் இருக்கணும், சீர்திருத்தம் இருக்கணும்னு கொண்டு வந்தோம். ஒரு தீர்வு. இப்போ இதுவெல்லாம் கல்வி சீர்திருத்தங்கள். இது போன்று இன்னொரு 4-5. ஆனால் குறிப்பாக 2 பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நான் பெரிதாக நான் நினைக்கிறேன். அதில் ஒன்று, இந்த +2 ஹையர் செகண்டரி மதிப்பெண்ணை வைத்து நார்மலைஸ் பண்ணி அந்த மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும். எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் சொல்றீங்க? அது இந்த நீட்டுக்கு முன்பு இருந்த ப்ரொசீஜர் அதுதான். ஓகே, அதையே தொடரலாம்னு சொல்லிட்டோம். ஓகே, ஏனென்றால் அதுதான் சரியானது. இந்த சீர்திருத்தமும் செய்துவிட்டால் அது கரெக்டாக ஆகிடும் அப்படிங்கிறது தான். அப்போது அதில் வந்து சிபிஎஸ்சி படித்த மாணவன் அங்கே வேறு மார்க் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஐபியில் படிக்கிறவன், மற்ற சென்ட்ரல் போர்டு, இன்டர்நேஷ்னல் போர்டில் படிக்கிறவங்கெல்லாம் வெவ்வேறு மதிப்பெண் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு நார்மலைசேஷன் டெக்னிக் ஏற்கனவே இருக்குது. ஓகே. அப்போ நார்மலைஸ் பண்ணி அந்த ஈக்குவலன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அவர்களை இந்த ஜஸ்டிஃபை பண்ணி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, அதையே செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இதுதான் மெயின். இது இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் அந்த ஹையர் செகண்டரி மார்க்கை வைத்து மாணவர் சேர்க்கை நடத்தினாலும் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ் வழி கல்வி பாதிக்கப்படுகிறது, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு எப்படி தெருவு வைக்க முடியும்? நீங்க இவ்வளோ வச்சுட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து மதிப்பெண்களையும் நார்மலைஸ் பண்ணிட்டீங்க, எல்லாருக்கும் பள்ளிக்கூட மதிப்பெண் வச்சு தான் நீங்க உள்ள கொண்டு சொல்லிட்டீங்க. இவ்வளவு நார்மலைஸ் பண்ண பிறகு எப்படி அவங்கள நீங்க கரெக்டா வந்து கண்டறிய முடியும்? எப்படி என்று சொன்னால், அதற்கு வந்து நாம் ஒரு 9 டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அந்த காரணிகளை வைத்து தான் இந்த இம்பேக்ட் அனாலிசிஸை நான் செய்தேன். ஓகே. இப்போ நம்ம அதை பண்ணும் பொழுது அதில் 9 காரணிகளை கண்டுபிடிச்சேன். அதில் அந்த 9ல் தான் இந்த தமிழ் வழி கல்வி, ரூரல் ஏரியா, ஆண்டு வருமானம் எல்லாமே சொல்கிறேன். எல்லாம் இந்த 9 தான் இந்த மாணவர்கள் கல்வியில் சந்திக்கின்ற பிரச்சனைகள். ஓகே. இந்த 9 பிரச்சனைகளையும் ஆங்கிலத்தில் நம்ம அட்வர்சரிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த அட்வர்சரிஸ், இந்த துன்பங்களை, இந்த தடங்கல்களை அடைகின்ற மாணவர்கள், இவர்கள் அறிவுத்திறன் இருந்தாலும் அங்கே எடுக்கக்கூடிய மதிப்பெண் கம்மியாக தான் வரும் இந்த காரணிகளால். ஓகே. கிராமத்தில் இருக்கிறவன், இது அமெரிக்காவிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் ஒரு நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நெய்பர்ஹுடு, ஒரு கிரிமினல் நெய்பர்ஹுடுன்னு சொல்கிறோம். அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் கிரிமினல்ஸாக இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து பிள்ளை வந்து படிப்பான். அப்போ அந்த கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ள ஏரியாவிலேருந்து ஒரு பிள்ளை வந்து படிக்கிறான்னா, அப்போ அந்த துன்பத்தை தாண்டி
அதை கடந்து இவன் அறிவை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அதை பண்ணும்போது அவன் சிரமப்படுவான். ஆனால் அது இல்லாமல் ஒரு வசதியான அனைத்தும் அனுகூலமான சூழ்நிலைகளிலிருந்து வருகின்ற மாணவன், நல்ல படித்த ஃபேமிலி அல்லது நிறைய வருமானம் உள்ள ஃபேமிலி, ஆங்கில மீடியம் படித்தவன், நல்ல எக்ஸ்போஷர், எந்த பின்னடைவுகளும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வரவனையும் அந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் அந்த நெய்பர்ஹுட்லேருந்து வருகின்ற மாணவனையும் கம்பேர் பண்ணால் 2 பேருக்கும் அறிவு ஒன்றா இருக்கலாம். ஆனால் இவனுக்கு இந்த சூழ்நிலை சரியாகிறதுனால அவன் மேலே வந்துடுறான், அவனுக்கு அந்த சூழ்நிலை சரியில்லாதனால அவன் மதிப்பெண் எடுக்க முடியாத போயிடுது. இதுதான் அமெரிக்காவிலும் கண்ட உண்மை. ஓகே. அதனால தான் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து காலேஜ் போர்டு தான் சேட் எக்ஸாம் பண்ணுறாங்க. அவங்க இதை கண்டுபிடிச்சாங்க. என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருந்தால் எல்லாம் இந்த அஃப்ளூயன்ட் கம்யூனிட்டிஸ், நல்ல செல்வாக்கான சமூகத்தை சார்ந்த அந்த பிள்ளைகள் தானே மருத்துவ சேர்க்கையில் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய சேர்க்கையில் வரான். அதனால் நம்ம எல்லாரையும் கொண்டு வரணும்னா கருப்பனை கொண்டு வரணும், ஏழை கொண்டு வரணும், கிரிமினல் பேக்ரவுண்ட்லேருந்து கொண்டு வரணும். இதுதான் அமெரிக்காவோட பிரச்சனை. அவங்க என்ன பண்ணாங்க, 31 காரணிகளை கண்டுபிடிச்சாங்க. 31 அவங்களுக்கு 31 அட்வைசரிஸாக கண்டுபிடிச்சாங்க. யூஎஸ்க்கே 31. யூஎஸ் 1. அப்போ அந்த 31 கண்டுபிடிச்சு அவங்க வந்து ஒரு அட்வர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஓகே. அந்த அட்வர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஒன்றுல ஒரு கணக்கு, ஒரு ஃபார்முலா. ஓகே. அந்த ஃபார்முலாவை வச்சு மாணவர்கள் மார்க் வாங்கினா இல்லைங்களா? ஆமாம். பிளைண்டாக இப்போ ஒரு 100 மாணவர்கள் பரீட்சை எழுதுறான்னா 100 மாணவர்களும் நல்லவனா கெட்டவனா அவன் என்ன பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. அவன் எல்லாருக்குமே இந்த ஃப்ரேம் ஒர்க், இந்த ரீப்ரொஃபைல் பண்ணுவான். அவன் வாங்கின மார்க்கை இந்த கால்குலேஷனை வச்சு ரீப்ரொஃபைல் பண்ணுறது. அவன் இப்போ ஒரு 100 மார்க் வாங்கியிருக்கான், இது ஒரு 100க்கு ஒரு 50 மார்க் வாங்கியிருக்கான்னா அந்த 50 மார்க்கு இந்த 31 அட்வர்சரிஸாக அவன் சந்திச்சிருக்கானா, அல்லது 10 சந்திச்சிருக்கானா, 20 சந்திச்சிருக்கானா, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த கால்குலேஷன் சொல்லிடும் இவ்வளோ மார்க் அவனுக்கு வந்து ரீப்ரொஃபைல் பண்ணணுன்னு. அப்போ அந்த ரீப்ரொஃபைல் பண்ணி அந்த அட்வர்சரியை அவன் சந்திக்கின்ற துன்பங்களை கணக்கில் எடுத்துக் கொண்டு அதற்காக அவன் ஏற்கனவே சேட்டில் வாங்கின மார்க்கை ரீப்ரொஃபைல் பண்ணி, இந்த கால்குலேஷன் படி ரீப்ரொஃபைல் பண்ணி, துன்பங்களை கணக்கில் எடுத்து ரீப்ரொஃபைல் பண்ணி அதன்படி அவனுக்கு இறுதி மதிப்பெண் அளிக்கப்படுகிறது. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தான் நடந்தது. ஒரு 3 வருடம் நடந்தது. ஓகே. அப்போ அதில் வந்து அந்த மதிப்பெண்ணை அவர்கள் பெறும் பொழுது, இப்போ ஒரு 50 மார்க்கு 100க்கு 50 மார்க் எடுத்துக்கிறான் ஒரு கருப்பு மாணவன். அவன் வந்து கிரிமினல் பேக்ரவுண்டில் வந்திருக்கான். இந்த 31ல் ஒரு 15-20 அட்வர்சரிஸும் அவன் சந்திச்சிருக்கான்னா அந்த கால்குலேஷன், இந்த ஃபார்முலா வந்து இதை ரீப்ரொஃபைல் பண்ணும் பொழுது 50 மார்க் வாங்கினவனா ஒரு 80 மார்க் வாங்கினவனா அதை ரீப்ரொஃபைல் பண்ணி காட்டும். ஆமாம். அப்போ அதுமாரி வரும்போது அவன் 80 மார்க் வாங்கினவனா ஆகிடுவான். எஸ். அப்போ அந்த மாதிரி வரும்போது அவனுக்கும் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கும். அதுக்கு முன்பு கிடைக்காது. ஓகே. அப்போ அதுக்கு தான் காலேஜ் போர்டு என்பது அமெரிக்க அரசாங்கத்தின் நிறுவனம் அல்ல, அது ஒரு தனி நிறுவனம். சேட் எக்ஸாம் நடத்துகின்ற அந்த ஓனர் வந்து காலேஜ் போர்டு. ஓகே. அது 100 வருஷமாக இருக்குது. ஒரு தனியார் நிறுவனம், அரசு கூட கிடையாது, கடமை கூட அவங்களுக்கு இல்லை, இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவர்களாகவே முன் வந்து இதை செய்தார்கள். அப்போ அது இது போன்ற இதில் இது போன்ற இந்த ஹை ஸ்டேக் எக்ஸாம்ஸில் இது போன்ற தடைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அதை செஞ்சாங்க. அதை தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன், இங்கே உள்ள அட்வர்சரிஸை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கீங்க. இல்லை, ஆனால் இப்போது இதுலேயே கூட ஒரு சந்தேகம் ஒன்று எழுது, நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன். உண்மையிலேயே சில சிக்கல்களே இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண் கூட ஒருத்தர் வாங்கியிருப்பார். ஒரு 50 கூட வாங்க தேவையில்லை, 100க்கு 90 கூட வாங்கியிருப்பார். அப்போ அவங்களால எப்படி நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வருவீங்க? ஒரு சிக்கலான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அவங்களுக்கு? இல்லை, அதுதான் இப்போ நம்ம இது என்ன செய்யணும்னா, அவங்க வாங்கின மார்க்கை ஒன்றும் செய்யாது இது. ஓகே. அவங்க இப்போ நீங்கள் அதான் அந்த அட்வர்சரி ஸ்கோர் வந்து நீங்கள் எப்படி அடையாளம் காணுது என்றால், இந்த 31 அட்வர்சரிஸ், இப்போ நம்ம 9 அட்வர்சரி சொல்கிறோம், இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா இதுலேயும் ஒரு 30-40 வரும். ஏன்னா ஒன்றுத்துல ஒரு 4-5 சப் வரும் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த அட்வர்சரிஸ் என்ன செய்யும் என்றால், இது வந்து மாணவனை அதுவே ஆட்டோமேட்டிக்காக கணக்கிடும். அவனுடைய எக்ஸாம் எழுதும்போது அவன் தமிழ் வழியில் படித்தானா, ஏழை மாணவனா, அவங்க அப்பா அம்மா இன்கம் என்ன, சிபிஎஸ்சியில் படித்தானா, எல்லாமே அது வாங்கிடும் இல்லையா? அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அட்வர்சிட்டி ஸ்கோர் என்பது அவனுடைய மார்க்கை ரீப்ரொஃபைல் பண்ணும். அப்போ அதிகமாக வாங்கியிருக்கிறவனை குறைக்காது. ஓகே. இப்போ ஒருத்தன் 92 மார்க் வாங்கியிருக்கான், அவனை போய் இது போய் குறைச்சி காட்டாது. ஓகே. இப்போ குறைவாக வாங்கியிருக்கான், இந்த பிரச்சனையை சந்திக்கிறவனுக்கு மட்டும்தான் அது ரீப்ரொஃபைல் பண்ணி காட்டும். அது வந்து பிளைண்ட் ரிவ்யூ. அதில் செலக்டடாக யாரும் போய் உள்ளுக்குள்ளே இவனை எடுத்து பண்ணுவோம். இதில் சமூக அநீதி இழைக்கப்பட வாய்ப்பு இல்லை. நல்ல, அதாவது உயர்தட்டு மாணவர்கள் நல்லா படித்தவனுக்கு அநீதியாக இது வராது. ஓகே. அதை என்ஷூர் பண்ணுறான். அதுதான் கேட்குறேன். ஏன்னா அவனும் பாதிச்சிடக்கூடாது, அவனும் கஷ்டப்பட்டு அவனும் படித்து அவனும் சிஸ்டம்குள்ளே தான் இருக்கான், சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் அவனை பின்தள்ளிட்டு இவனை முன்தள்ளுவதற்கான கிடையாது. ஓகே. அது போன்ற ஒரு அட்வர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை தயார் செய்து இந்த காரணிகளை, அட்வர்சரிஸ், இந்த துன்பங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த துன்பங்களை அனுபவிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அட்வர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் மூலமாக ரீப்ரொஃபைல் செய்து
அந்த ஸ்கோரை வந்து மதிப்பெண்ணை மறு சீர்திருத்தம் பண்ணி தான் இறுதி மதிப்பெண் வரணும். இப்படி செய்து விட்டால் இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ரெவல்யூஷன், புரட்சிகரமானது. இந்தியா முழுக்க செய்யலாம். அந்தந்த மாநிலமும் அட்வைசரி ஸ்கோரை தனியாக போட்டுக்கலாம். அப்போது இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நீட்டுக்காக சொல்லலை, ஹையர் செகண்டரியில் எடுக்கிற மார்க்குக்கே இதை அதுக்கே இதை நான் பண்ணணுன்றேன். அதுக்கே செய்யணும். ஏனென்றால் அங்கே நாமக்கல்ல ஒரே பள்ளியில் 100 பேர் வராங்க மெடிக்கல் சீட்டு. அப்புறம் அது வந்து கிராமப்புற பள்ளியெல்லாம் பாதிக்கப்பட்டுடுது. அப்படி என்னும் பொழுது ஹையர் செகண்டரியில் படித்து அந்த இதுக்கும் இதை கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். அதை அரசு இது வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம இதை ஒருவேளை தமிழக அரசு இதையும் சேர்த்து ஒரு முக்கியமான கூறு இல்லையா, இது முக்கியமான ரெக்கமெண்டேஷன் இல்லையா, இது மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷன். இந்த ரெக்கமெண்டேஷனை இன்னும் நம்ம நிறைய வெளியில் விவாதம் பண்ணணும், பொது விவாதம் பண்ணணும். அதுவும் ஏற்கனவே நன்றாக படித்து உயர்தட்டு மாணவர்கள், நிறைய மதிப்பெண் பெற்றவர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது. அது we must ensure, provided we also address this reprofiling of the marks through the adversity framework. இதை நாம் செய்தாகணும். அதை செய்யும் பொழுது இந்த காரணிகள் இருக்கு இல்லையா, அந்த 7 மாணவன் தமிழ் வழி கல்வி இதெல்லாம் பிரச்சனை அடிபட்டு போயிடும். இந்த 7.5% கூட இதில் தேவையே கிடையாது. எஸ், ஏன்னா இது அதை பேலன்ஸ் பண்ணி புரியுது. அப்போ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து அரசு வந்து அதுக்குள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்றைய தேதியில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அறிக்கையாக அந்த அறிக்கை எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பல மொழிகளில் மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விவகாரம். இந்தியா முழுக்க பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல மாநிலங்களில் அதை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ரெக்கமெண்டேஷன்ஸ் மேலே இன்னும் அரசு எப்படிப்பட்ட பார்வையை கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னா, அரசினுடைய பார்வை எதோடு நிற்குதுன்னா, இந்த நீட் தேர்வு இருக்கக்கூடாது, ஹையர் செகண்டரி அந்த மேல்நிலை கல்வி அந்த மதிப்பெண்ணை வைத்து சேர்க்க வேண்டும், அதோடு தான் நிற்கிறாங்க. அரசு இதை தாண்டி யோசிச்சுதான் எனக்கு தெரியல. அது சம்பந்தமான விவாதமும் நடந்ததாக தெரியவில்லை. அறிக்கை கொண்டாடப்படுகிறது இல்லையா, அதனால சொல்கிறேன். அறிக்கை கொண்டாடப்படுகிறது. அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு முன்மாதிரியாக இருந்திருக்குங்கிறது அரசாங்கம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அறிக்கையினுடைய மூளையாக பல புள்ளிகள் இருக்கும்போது ஏன் அதை இன்னும் விவாதத்துக்கு உட்படுத்தலைன்றதை நான் கேட்குறேன். அதை தான் சொல்ல வரேன் நான். அதை ஒருவேளை அரசு பின்பு அதை பேசுவார்களா அல்லது செய்வார்களா என்பது நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. ஆனால் இதுவரை செய்யலையே. எப்போ இந்த அட்வர்சிட்டி ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. எங்கேயாவது விவாதத்தில் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மீடியாவில் தான் இருக்கிறீங்க. யாராவது வெளியில் பேசியிருக்காங்களா? அரசு துறை யாராவது சொல்லியிருக்காங்களா? அல்லது அதிகாரிகள் பேசியிருக்காங்களா? இவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், சமூக நீதியை பேசுகிறோம் அப்படின்னு தான் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு அட்வர்சிட்டி ஸ்கோர், ஒரு மாணவன் சந்திக்கின்ற அனைத்து சமூக துன்பங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மார்க்கை மதிப்பெண்ணை ரீப்ரொஃபைல் பண்ணணும்னு ஒரு திட்டம் கொடுத்துருக்கோமே. இவர்களுக்கு அல்வா போன்றது அல்லவா இது? இதைத்தானே இவங்க முன்வைத்து பேசியிருக்க வேண்டும். நம்ம வந்து ரிசர்வேஷன் கேட்கலையே. நம்ம இப்போ எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும் இது. எஸ், ஒரு பிராமண மாணவன் கிராமத்தில் இருந்தால் அவனுக்கும் இது பொருந்தும் இல்லை. அந்த அட்வர்சிட்டி ஸ்கோர் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவனுக்கும் சேரும், ஒரு பிராமண மாணவனுக்கும் சேரும் இல்லையா? அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதியை காக்கக்கூடிய அல்லது ஒரு அனைவருக்கும் இன்க்ளூசிவாக டைவர்சிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அளித்து இருக்கிறோம். யாருமே பேசலையே. அரசு பேசலை, அதிகாரிகள் பேசலை, வெளியில் படித்தவர்கள் யாராவது அகடமிஷியன்ஸ் பேசுவார்களா? அவர்களும் பேசவில்லை. முதல்ல இவர்களுக்கு இது புரிகிறதா இல்லையாங்கிறத எனக்கு தெரியல. பேச வேண்டிய நாமும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? நிச்சயமாக சொல்லும்போது அதனுடைய வலியும் எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் சொல்லும்போது. ஆனால் ரீசனாக நடந்த இஷ்யூஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கரண்ட் ஸ்டேட்டஸில் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கினது தான் ஒரு சர்ச்சையாக மாறியது. தற்போது உச்சநீதிமன்றம் கிரேஸ் மதிப்பெண் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களோ அவர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் மறு தேர்வு வைங்க, அந்த தேர்வு முடிவுகளை கூடிய சீக்கிரம் கொடுங்கன்னு ஒரு டேட்டை கொடுத்துருக்குறாங்க. இது சாத்தியமாக கவுன்சிலிங்கும் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி குழப்பமான குளறுபடியான தேர்வு இந்தியா முழுக்க நடத்தி வாட் வில் ஹேப்பன்? இந்த ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒரு மனித குலத்திற்கே எதிரான ஒரு தேர்வுங்க இது. நீங்கள் ஒரு மற்ற இதில் கியூட்டுங்கிறாங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்போ இதிலெல்லாம் கூட ஒரு தவறு நடந்தால் திருத்தி விடலாம். ஆனால் இது மனிதனுக்கு மருத்துவ சேவையை உயிர் காக்கும் ஒரு சேவை. இது இந்த சேவைக்கு ஆளை தேர்வு செய்வது, சேர்க்கைக்கு தயார்படுத்துவது,
இதில் இவ்வளவு பெரிய கோளாறை குளறுபடிகளை கொண்டு நிற்கிறது, தாங்கி நிற்கிறது இந்த நீட் என்ற தேர்வு. அப்போ இந்த தேர்வு ஏற்கனவே குளறுபடிகள் கொண்டது. இவர்களிடம் ஒரு ஆய்வறிக்கை கிடையாது. 7-8 வருடம் ஆகிவிட்டது இந்த நீட் தேர்வு துவங்கி. இந்த நீட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஹவு டஸ் இட் பெர்ஃபார்ம் அண்ட் வெதர் இட் இஸ் ஃபீஸிபிள் ஆர் நாட் அண்ட் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆர் நாட், இது போன்ற பல கேள்விகள். இதற்கு ஒரு ஆய்வை அவர்களே செய்து அவர்களே தங்களை சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டும். நீட்டினுடைய அது கொண்டு வந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த அரசும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஆக நாம் கொண்டு வந்திருக்கோம், நாம் இவ்வளோ வீக்னஸஸை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இதை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இங்கு என்ன பிரச்சனை என்றால், இப்போ ஒரு தேர்வு செய்து விட்டார்கள், ஒரு 1000 சொச்சம் மாணவர்கள் கிரேஸ் மார்க் போட்டார்கள். அதை எதிர்த்து பல மாணவர்களும் உலகமே இப்பொழுது அதை பேசுகிறார்கள் எனும் பொழுது, அவர்களுக்கென்று மீண்டும் ஒரு தனி டெஸ்ட் வைத்தீர்கள் என்றால், ஒரே தேர்வு, நீங்கள் ஒரே தேர்வு ஒரே தேர்தல் இதுதானே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்வு, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேர்வு அப்படி தானே நடக்குது. அப்போ ஒரே தேர்வில் இன்னொரு சப் தேர்வு ஏன் வைக்கிறீங்க? ஒரு தேர்தல் நடத்துறீங்க, ஒரு தேர்தல் நடத்திவிட்டு அப்புறம் இன்னொரு தேர்தலை துணை தேர்தல்னு ஒன்று வைப்பீங்களா தேர்தலில்? இல்லை. அது மாதிரி தானே இது. அப்போ ஒரே கேள்வி, ஒரே விதமான அந்த ஒரு பீரியடில் ஒரு சீசனில் கொடுத்த ஒரே கேள்வியை 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறான். அப்போ அதில் ஒரு 1000 சொச்சம் பேர் மட்டும் கூட்டு உனக்கு ஒரு தனி பரீட்சை வைக்கணும்னு சொல்கிற தீர்ப்பு கொடுக்கின்ற அந்த ஜட்ஜிக்கு என்ன அவருக்கு ஒரு இது இருக்குதுங்க? அவர் அகடமிஷியனா? அவருக்கு எப்படி இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு? இல்லை ஏதோ பண்ணுங்க, கூட்டி கழிச்சு ஏதோ பண்ணிட்டு போங்க. அவங்க வந்து கவுன்சிலிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இயர் ஓடுது. அதனால நம்ம இதில் வந்து நீதி என்பது நேரத்தையும் காலத்தையும் இது அந்த இடத்தையும் தொடர்புடையது அல்லவே, அதை கடந்தது அல்லவா. அது நீதி என்பது நீதி தான். அது வந்து இப்போ சொன்னாலும் ஒரு வருஷம் கழிச்சு சொன்னாலும் நீதி தான். நீ அநீதியாக இப்போ ஒரு புதுசாக இன்னும் ஒரு தேர்வை வைத்து கொள்ளலாம். இந்த 1500 பேருன்னா இப்போ ஒருவேளை ஈஸியாக இருக்கலாம். இதில் அவன் 700 மார்க் வாங்கிட்டு வந்துட்டான்னா, இதுலேயும் கிரேஸ் மார்க் போட்டாங்க. இப்போ இதுலேயும் கிரேஸ் மார்க் போட்டிங்கன்னா, கிரேஸ் மார்க் போட்டதே தவறு என்கின்றேன். எப்படி நீங்கள் போட்டிங்க? நீங்கள் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன், அட்வர்சிட்டி ஸ்கோருக்கு அட்வர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் போடுங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு ரீப்ரொஃபைல் பண்ணு. அதுமாரி உன்கிட்ட கால்குலேஷன் இருக்கா? உன்கிட்ட இல்லையல்ல, அறிவுபூர்வமாக உன்கிட்ட எதுவுமே இல்லைல்ல. நீ அதை வச்சுட்டு எதை வச்சுட்டு இதை நீ பண்ணுவீங்க? 1500 பேர் எப்படி நீ எடை போட்டாய் அதை நீ சொல்லு. இந்த 1000 சொச்சம் பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து நீ என்ன சயின்டிஃபிக் ரீசன் பிஹைண்ட் இட்? இல்லை, என்டிஏ அதுக்கான ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க மாணவர்கள் கேட்டதுக்கு. என்னன்னா, கிளாட் அப்படின்னு சில ஒரு எக்ஸாம் இருக்கான், தேர்வு இருக்காமா. அபெக்ஸ் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆன்லைன் தேர்வுகளில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா இது போன்ற விஷயங்களை கொடுக்கலாம், இது எல்லாத்துக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் லாஸ் ஆஃப் டைமுக்கு நாங்கள் கிரேஸ் மதிப்பெண் கொடுத்துருக்குறோம், சில பேருக்கு கொடுத்துருக்குறோம் தான் பதில் கொடுத்துருக்குறாங்க. என்டிஏ அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கட்டும், அந்த தீர்ப்பு அடிப்படையில் தானே சொல்கிறாங்க. ஆமாம், தீர்ப்பின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பு கொடுத்தவர் யார்? அவர் கல்வியாளரா? இல்லை அவர் கமிஷன் போட்டு ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் அவர் கொடுத்தாரா? அப்போ எந்த ஜட்ஜி எதனாலும் கிரிக்கிட்டு போயிட்டா அது எல்லாமே சரியாயிடுமா? அதை எப்படி இவங்க சொல்லுவாங்க? நான் அதை விரும்ப முடியாது. அது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபிகேஷன். யூ மஸ்ட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் தட் திஸ் இஸ் ரிக்வயர்ட் டு டூ ஜஸ்டிஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீ சொல்லு, சயின்டிஃபிக்காக சொல்லு. அவன் அமெரிக்காவில் போடுறான்ல, இவ்வளவு துன்ப காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு மல்டி ரெக்ரெஷன் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவை பிளைண்டாக எல்லாருக்கும் அப்ளை பண்ணி அதில் எவன் வந்து பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு நான் அந்த ரீப்ரொஃபைல் பண்ணுறேன்னு சொல்கிறான்ல. அதுமாரி நீ ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் பார்த்தேன், அதில் லேப்ஸ் ஆஃப் டைம்ஸ் இப்படி இருந்தது, இவனுக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டிய அந்த கிரேஸ் மார்க்கு கொடுக்குறது இவ்வளோ ப்ரொப்போர்ஷன் கொடுக்கணும்னு கொடுத்துருப்பான்ல. அந்த வாட் இஸ் தி குவான்டிஃபிகேஷன், வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட் குவான்டிஃபிகேஷன்? அதை குவான்டிஃபை பண்ணியிருக்கான்ல, அது எப்படி பண்ணால்? அடுத்து குத்து மதிப்பாக இவருக்கு பாவம் இந்த டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு, இவருக்கு இவ்வளோ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடியுமா? அதுக்கு 100 மார்க் கொடுக்கலாமா, 1 மார்க் கொடுக்கலாமா, 10 மார்க் கொடுக்கலாமா? என்ன கணக்கு இது? எவனோ ஒருத்தன் தீர்ப்பு எழுதிட்டு போயிருப்பான் அவருக்கு இருக்கேன். அந்த தீர்ப்பு சரி என்பது அது அடிப்படையில் இல்லை, அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. யாரோ ஒருவர் தீர்ப்பு எழுதிவிட்டார் என்பதற்காக அதை நான் வைத்துக்கொண்டு நான் செய்தேன்னு சொல்கிறதெல்லாம், நீங்கள் எல்லாம் கோர்ட்டில் எதையாவது போட்டு உளறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே அகடமிக்கில் போட்டு குழப்பக்கூடாது. அகடமிக் இது வந்து இங்கே அகடமிஷியன்ஸ் தான் முடிவு பண்ணணும், இங்கே வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கணும். அதை வந்து கோர்ட் வந்து சயின்டிஃபிக்காக அதை ஃபாலோ பண்ணணும். இட் இஸ் நாட் இந்தியன் பீனல் கோட். புரியுது.
இதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் அறிக்கையிலையும் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரங்களை ரொம்ப ஆழமான புரிதலோடு வந்து எடுத்து காட்டி சொல்லியிருக்கிறீங்க. என்ன ஒரே ஒரு கேள்வி இருக்குன்னா உங்ககிட்ட, இந்த அறிக்கையில் மூளையாக செயல்பட்டு இதில் பல விஷயங்களை சொன்ன நீங்கள் தமிழ்நாடுக்கென்று உருவாக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கைக்கான குழு இடம்பெற்றிருந்தீங்க. அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்கலாம், அல்லது சில வழிமுறைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து வெளியில் வந்துட்டீங்க, வெளியேறிட்டீங்க அல்லது வெளியேற்றப்பட்டீங்க இப்படின்னு எல்லா விதமான செய்திகளும் பார்க்க முடியுது. ஏன் அந்த விஷயத்தை பண்ணீங்க? உள்ளே இருந்திருக்கலாமோ, ஜவஹர் அவர்கள் உள்ளே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறதா இன்றைக்கும் பல பேரோட ஒரு எண்ணமாக இருக்கிறது. இருந்திருக்கலாம்னு இப்போ நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம் நான் கேட்குறேன். இருந்திருக்கணும், நான் இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டான நீதியை இந்த கல்வி மூலமாக செயலாற்றணும். இதுதான் முழுமையான நோக்கம். நாம் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கோம், துணைவேந்தராக பேசுகிறோம், இன்னும் எவ்வளவோ குழுக்களில் மற்ற தளங்களிலிருந்து கல்வி பணியாற்றுகிறோம். இதையெல்லாம் சுலபமாக்கி தமிழக அரசு, இல்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், வாங்க இங்கேயே உட்காந்து இந்த இதில் உட்காந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது போன்ற ஒரு வேலையை திறம்பட இப்போ இந்த நீட் அறிக்கை இவ்வளவு ஒரு சிறப்பான அறிக்கையாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை நான் இன்னும் கொஞ்சம் நிறையாவே செய்திருக்க முடியும். நேரம் ஒரு அதில் ஒரு காலக்கெடு இஷ்யூஸ் கூடலாம் இருந்தது. இன்னும் இதை அதிகமாக கூட நன்றாக செய்திருக்கலாம். இருந்தாலும் நேரமின்மை, ஒரு 25 நாட்களில் தயார் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் தான் இது. 25 டேஸில் ஓகே, இவ்வளவு ஆய்வுகளும் இவ்வளவும். அப்போது அளிக்கப்பட்ட காலம் கல்விக் கொள்கைக்கு 1 வருடம், இது 1 மாதம் தான். அப்போ 1 வருட காலத்தில் எவ்வளவோ தமிழக மக்களுடைய அந்த நிலைமைகள், கண்டிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் த சொசைட்டி ஹியர், அப்போ அந்த நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இதற்காக தனித்துவம் வாய்ந்த ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் தான் அரசு இடமளித்தது. நாமும் சென்றோம். ஆனால் ஏன் அந்த வாய்ப்பு நாம் அங்கு தொடராத வண்ணம் ஒரு நிலை ஏற்பட்டது என்பது அரசுக்கு நாம் பதில் சொல்லியிருக்கோம். முதலமைச்சருக்கு நாம் 232 பக்கம் கொண்ட கடிதத்தை அளித்திருக்கிறேன் ஆதாரபூர்வமாக. ஆனால் இதுவரையில் அரசிடமிருந்து எந்த ஒரு அது சம்பந்தமான ஒரு கருத்தியல் எதுவும் வராத பொழுது இந்த கேள்வியை நீங்கள் அரசிடமும் முதலமைச்சரிடமும் தான் கேட்கணும். இருந்தாலும் ஒரு துரதிர்ஷ்டவசமானது என்னவென்றால், நாம் இருந்திருந்தால் இன்னும் இது ஒரு சிறப்பாக வருவதற்கு உண்டான ஒரு அடிஷ்னல் ஒர்க் எல்லாருடன் சேர்ந்து கூடுதலாக நாம் உழைத்திருக்க முடியும். அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அந்த குழுவும் தமிழக அரசும் தான் பொறுப்பு. இல்லை, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குல்ல, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழலாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு எல்லாருமே யாரை போய் கேள்வி கேட்பாங்கன்னா அமைச்சர் தான் கேள்வி கேட்பாங்க. அமைச்சர் நடந்துக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போது உள்ளே இருந்த ஒரு நபராக பல உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர் நீங்கள், அதை உங்களை கண்டிருந்து தான் தமிழ்நாடு அரசு உங்களை உள்ளே அமர வைத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இல்லையா? அதனால் கேட்குறேன், அது ஒரு எம்டினஸ், வேக்கண்ட் இருக்கு இல்லையா? அதை அரசு தான் புரிஞ்சுக்கணும். அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கை வேண்டும். இல்லை என்றால் நானும் விட போகிறதில்லை. ஐ வில் நாட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நாம் வெளியில் வந்துட்டோம்னு இல்லை, இன்னும் அதில் தான் இருக்கோம். நாம் கல்விக் கொள்கையை நான் இன்னமும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். அது காலம் வரும்பொழுது ஒரு தமிழ்நாட்டிற்கான தனித்துவம் வாய்ந்த, இந்த மக்கள் இங்கே இருக்கின்ற நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு மட்டும் வகுக்கப்பட்ட ஒரு கொள்கையை எழுதி வருகிறேன். இதை நானும் சமர்ப்பிப்பேன். என்னுடைய மினிட்டை சமர்ப்பிக்கிறதுக்கு எனக்கு நான் 12 மாதத்தில் 10 மாதத்திற்கு மேல் நான் அதில் உழைத்து இருக்கிறேன். இறுதி காலகட்டத்தில் கன்வீனராகவும் இருந்திருக்கிறேன். அது அனைத்து துணை குழுக்களையும் வழிநடத்தி இருக்கிறேன். பெரிய ஆய்வுகள் செய்திருக்கிறேன். அதை தொடர்ந்தும் செய்து வருகிறேன். அதனால் என்னுடைய அறிக்கையும் அளிப்பேன் காலம் வரும் பொழுது. கட்டாயம் அதை எதிர்பார்க்குறோம். ஊடகத்தில் இருக்கிற நபர்களாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து உங்களை பார்க்குற பார்வையாளர்களும் அதை கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஆழமான தெளிவான விளக்கங்கள் வந்து நேற்று தொடர்பாக கொடுத்துருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நகர்வுகள் நடக்கப் போகிறது என்று எங்களுக்காக ஒரு வருகளையும் கருத்து நடத்தினைக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி மகளே. மீண்டும் ஒரு பெரிதிலும் பெரிதுகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.